எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் பக்காவாய் போச்சு வர்றது இல்லையா? उनका आगमन सही बात है. யார் வர்றாரா? कौन आने वाले हैं? நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் आप जिस परमेश्वर को ढूंढते हो உடன்படிக்கையின் தூதனுமானவர் और वाचा का जो दूत बना. ஆண்டவருக்கு இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, और एक नाम क्या है? உடன்படிக்கையின் தூதன். वो वाचा के दूत है. உலகத்துல வந்து உடன்படிக்கையை நிறைவேற்றினது जगत में आकर उस वाचा को पूरा करने वाले இரண்டாவது ஆதாம். वो दूसरा आदाम है. முதலாவது ஆதாமால முடியல. पहले आदाम से नहीं हुआ. உங்களால என்னாலே முடியாது. आपसे और मुझसे भी नहीं होगा. तो யார் செய்யறது? इसे कौन करेगा? யாஷ்வா தான் செய்ய முடியும். याशवा ही करेंगे. அப்போ ஃபீல்ட்ல இறங்கி வரார். उस फील्ड पर उतर कर आए. நம்மளுக்கு சொந்தக்காரர். हमारा कुटुंबी है वो. ஒரு ஆள் ஒரு பாட்டு படிப்பார். एक मनुष्य गीत गाते हैं. எனக்கு தெரியாது. मैं नहीं जानता ठीक से. சொந்தக்காரங்க அப்படினு சொல்லிருப்பாங்க. वो रिश्तेदार, करीबी रिश्तेदार करके गीत है. आपने सुना है? ஒரு ஆளு एक साधारण जन है वो. படிப்பு கிடையாது. अनपढ़ जन है. நான் சென்னைக்கு போகும்போது मैं जब चेन्नई गया था ஒரு மீட்டிங்ல இருந்தேன். அப்போ அந்த ஆளு வந்து பாடினார். एक मीटिंग में उस भाई ने गीत गाया था. அருமையான குரல். बहुत अच्छा उनका आवाज है. நல்லா பாடுறாரு. अच्छे गीतों को गा. உதவி செய்யறதுக்கு ஆள் கிடையாது. लेकिन उनको मदद करने कोई नहीं. நீங்க எப்படி तरह மாட்டிக்கிட்டாங்க. उसी तरह आज फंस जाते हैं लोग. நல்ல கெபாசிட்டி இருக்கும். अच्छी तरह उनके पास सामर्थ्य है. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இருக்கு. लेकिन उनको मदद के लिए कोई नहीं. நான் அந்த பாட்டை கேட்டேன். मैंने वो गीत सुना है. நமக்கு ஒரு சொந்தக்காரர் உண்டு. हमारा एक कुटुंबी है. அது யாரு? वो कौन है? யாஷ்வா மேசியா. याशवा मेसिया है. உங்களுக்கு சொந்தக்காரர், எனக்கு சொந்தக்காரர். वो आपका भी रिश्तेदार है और मेरा भी रिश्तेदार है. முன்னாலே சொல்லிட்டாரு. ஏன் தாய் தப்ப யாருப்பா? मेरे माता पिता कौन है उन्होंने कहा. உட்கார்ந்திருக்காங்க பாரு. यहाँ जो बैठे हैं இதான் எனக்கு அக்கா தம்பி அண்ணன் எல்லாம். ये मेरे बड़े भाई बहन सब है. ये இயேசு, அந்த இயேசுங்கிற வார்த்தை இருந்தது யாஷ்வா. वो यीशु जो शब्द याशवा. யாஷ்வா நேற்றும் இன்றும் என்றும். याशवा कल आज और इगान इगान. இன்னைக்கு அதான் சொல்வாரு. वो आज भी वही कहेंगे. நீங்களும் நானும் அவருக்கு சொந்தக்காரங்க. आप और मैं उनके रिश्तेदार है. அவரை பத்தி கொஞ்சம் பாப்போம். उनके बारे में थोड़ा देखेंगे. बाइबल क्या कहता है? वचन को पढ़िए. தூதனை அனுப்புகிறேன். இந்த தூதன் வரும்போதுதான் ये दूध आते समय உடன்படிக்கையின் தூதன் வருவார். वो वाचा का वो दूध है. वो உடன்படிக்கையின் தூதன் யாரு? वाचा का वो दूध कौन है? கிறிஸ்து. वो मसीह स्वयं है. இந்த தூதன் யாரு? ये दूध कौन है? யோவான். वो யோहन्ना है. ரெண்டு பேரும் வராங்க. ये दोनों आते हैं. ரொம்ப அருமையான சீன். बहुत अच्छा दृश्य है ये. ரெண்டு பேரும் வந்து ஒரு காரியத்தை சாதிக்கிறாங்க. दोनों आकर एक कार्य को पूरा करते हैं. ஒரு மகத்தான ஒரு உடன்படிக்கையை அவங்க செய்து காட்டுறாங்க. एक महत्वपूर्ण उस वाचा को वो पूरा करके दिखाते हैं. இந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா, ये वाचा क्या है? இது ஒரு புது உடன்படிக்கை. ये एक नई वाचा है. இந்த உடன்படிக்கையை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நல்லது. अगर इस वाचा को हम जान के रखा तो अच्छी बात है. मत्ती का 26वां अध्याय 28वां वचन 26 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இது என்னதான் புது? ये क्या है? புது உடன்படிக்கை ஏத்துக்கிடுவீங்களா நீங்க? ये नई वाचा को आप अपना सकते हो क्या? உட்காருங்க. आप बैठ जाइए. புது உடன்படிக்கை உண்டுப்பா. नई एक वाचा है. பழைய உடன்படிக்கையில போணும்னா போ. पुरानी वाचा में जाना है तो जा. நான் வாசிட்டே இருந்தேன். मैं पढ़ रहा था इन चीजों को. எழுதி இருக்குது. एक बहन ने लिखा है தசம் பாகம் கொடுக்காண்டா. दशाम जो है नहीं देना है. ஏன்னா இது பழைய ஏற்பாட்டை சேர்ந்தது. क्योंकि ये पुराने अध्याय से जुड़ा है. அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. उसे देने की कोई जरूरत नहीं. ரொம்ப அழகா எழுதிருச்சு. ரொம்ப அழகா எழுதிருச்சு. बहुत अच्छी तरह उसने लिखा है. வாசிட்டு பார்த்தா அதான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தீன்னா நீ சரியா இருந்திருப்ப. अगर तू जिस जगह रहना है रहती तो ठीक होता था. நீ பிரசங்கம் பண்ண கூடாது. प्रचार नहीं करना चाहिए. ஆனா நீ பண்ணுதா. तू कर रही है. பிற தப்பா தான் இருக்கும். फिर गलत ही होगा. அப்படியே பழைய ஏற்பாட்டுல மட்டும் தான் இது தசம் பாகமா. क्या दशांश रुकाना है क्या? இந்த வருஷத்துல நீங்க உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுடுங்க. इस साल में आपके आशीर्वाद को आप पा लीजिए. நிறைய பேர் தங்களுடைய சொந்த இச்சையினால बहुत से लोग अपने स्वयं की इच्छा से ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதை நிறுத்திடுவாங்க. परमेश्वर को दान देना रोक देते हैं. அடி எங்க விழுங்குது உங்களுக்கு தெரியாது. लेकिन मार कहां पड़ता है आप नहीं जान सकते. பிச்சை எடுத்து தூர எதிர்த்து போயிடுவார். परमेश्वर आपको बहुत ही खराब रीति में रखते हैं. அவருடைய பொருளை சாசு சாப்பிடுறதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். क्योंकि उनकी संपत्ति को शैतान को खाने नहीं देंगे वो. நீங்க சாசுக்கு கொடுக்க முடியாது. आप शैतान को दे भी नहीं सकते. அப்ப அதை தெரிஞ்சு நீங்க செய்யணும். उसे समझकर
करिए। ரெண்டு காரியத்தை கவனிக்கணும். दो कार्यों को ध्यान रखिए। ஒருவன் அழைக்கப்பட்ட ஆசாரியனா, एक चुना हुआ याजक है क्या? இவன் அழைக்கப்பட்ட இடத்தை நடத்திட்டு இருக்கானா? वो जगहों को वो पूरा करता है क्या? இவங்க கூடுற இடம் வந்து அவருடைய நாமத்துக்கா இல்ல வேற எதுக்குமா? वो जहाँ इकट्ठा होते वो परमेश्वर के नाम के लिए या नहीं? அந்த நாமம் இல்லைன்னா உங்க காணிக்கை அவுட். अगर वो नाम नहीं है तो दान भी गिर जाता है। நல்ல கவனிங்க, நான் ஒரு சில காரியங்கள் சொல்லி தரேன். कुछ कार्यों को मैं बताता हूँ, ध्यान रखिए। புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது। ये नई वाचा का मेरा लहू है। இவர் புது உடன்படிக்கை கொண்டு வர்றார்। ये नहीं एक वाचा को लाते हैं। புது உடன்படிக்கை வந்துச்சுன்னா பழசு என்னாச்சுப்பா? नई वाचा को लाए तो उस पुराने वाचा का क्या हुआ? பழசு என்ன ஆகணும்? पुराना क्या होगा? எபிரேயர்ல என்ன சொல்றான் பவுல்? हिब्रू में पौलुस ने क्या कहा? பழையது உருவழியும் காலம் வந்து விட்டது। वो पुराना जो है निकलता चला। பழைய உடன்படிக்கை உருவழியுமா? உருவனா என்னது? वो उसका मतलब क्या है? அந்த ரூபமே இருக்காதுப்பா। उसका रूप ही नहीं रहेगा। ஆட்டுக்குட்டி வராது। एक मेमना आते हैं, அதுக்கு பதிலா வேற ஒரு ரூபம் வந்து நிக்கும்। उसके पहले दूसरा रूप आएगा। இது அழியக்கூடிய நேரத்துல வந்திருக்குது। वो उसके नाश होने के समय आए। எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க। அல்லேலூயா। அதாவது என் செய்தி போகல, எனக்கு தெரியும்। मेरा संदेश नहीं जा रहा है। என் செய்தி உள்ள இறங்கல। मेरा संदेश नहीं उतर रहा है। உங்ககிட்ட இறங்கல அப்படினா அது எனக்கு தான் திருப்பி வரும்। अगर आप नहीं उसे लेंगे तो दोबारा लौट कर आता है। திருப்பி வந்துட்டு இருக்கு। वो दोबारा लौट रहा है। கொஞ்சம் கவனிங்க। थोड़ा ध्यान दीजिए। வீட்ல சாப்பாடு யாரும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க। घर के खाने को कोई कुछ नहीं करेगा आपके। மட்டன் சிக்கன் கெட்டு போகாது। मटन चिकन खराब नहीं होंगे। இப்பதான் ஒரு 10 நிமிஷம் வாங்கி கொண்டு வந்து பொரிச்சிடுறாங்க। 10 मिनट में तो लोग पका लेते हैं। சாப்பாடு பத்தி கவலைப்படாதீங்க। खाने की चिंता ना करे। இந்த நாள்ல इन दिनों में விருந்தாளிகளை பத்தி நேசிக்காதீங்க। अपने और मेहमानों के बारे में मत सोचिए। இடத்துக்கு வந்தாச்சுல इस जगह पे जब आए ஒரே எண்ணம், एक ही विचार, ஆண்டவர் என்ன பேசுறார், मसीह क्या बात करना चाहते हैं, மட்டும் கேளுங்க, வேற எதுவும் போக கூடாது। उसे सिर्फ सुनिए और कुछ नहीं। அப்பதான் என் செய்தி இறங்கும், இல்லைன்னா இறங்காது। तभी संदेश उतरेगा, नहीं तो नहीं उतरेगा। சரி, பைபிள் இப்ப சொல்லுது, बाइबल कहता है ஒரு புது உடன்படிக்கையை கொண்டு வர்றார் அவர்। एक नई वाचा को वो ले आते हैं। பவுல் அதை எழுதிட்டான்। पौलुस ने उसे लिख दिया। பழையது உருவழிந்து போகும் காலம் வந்தாச்சு। और नई पुरानी बातें जो है निकल जाने का समय। பழையது நிலைச்சிருந்துச்சுன்னா, अगर पुराना स्थिर रहे तो புது உடன்படிக்கை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னப்பா? नई वाचा को लाने का कोई मतलब नहीं। எப்படி இருக்குவாங்க? हिब्रू में आइए 6-7 வாசிங்க। 6 और 7 को पढ़िए। இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார்। முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார்। एक बड़े याजक पद को उन्होंने रखा है। இவருக்கு யார் ஆசாரிய ஊழியம் கொடுக்க முடியும்? इनको कौन वो याजक पद दे सकते हैं? யோசுவாவுக்கு எப்படி ஆசாரிய ஊழியம் கொடுக்கும்? याशुआ को कौन याजक पद देगा? அவருக்கு என்ன ரைட் இருக்கு அதை எடுக்கிறதுக்கு? उन्हें लेने का क्या अधिकार है? ஆசாரிய ஊழியத்தை எல்லாரும் செய்ய கூடாது। याजक का काम सभी जन ना करे। அதுக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனா இருக்கணும்। उसके लिए प्रतिष्ठा किया हुआ एक जन होना चाहिए। அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் வேலை பண்றார்। वो पूरे अपने जीवन में मसीह की आराधना करेगा। எலெக்ட் பண்றது அவரு। वो चुनने वाला मसीह स्वयं है। இப்போ இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு யாஷுவா மேசே வர முடியுமா? अब इस याजक पद के लिए याशुआ में से आ सकते हैं क्या? वो आते हैं। அவருடைய பிறப்பில் இருக்கிற அந்த காரியங்களை கவனிச்சுக்கணும்। उनके जन्म से आप इन कार्यों को देख सकते हैं। இவர் பிறக்கும்போது वो जब जन्म लिए யோசேப்புடைய குமாரனாக எண்ணப்பட்டார்। वो योसेफ के पुत्र कहलाए गए। யோசேப்பின் குமாரன் எண்ணப்பட்டார்। वो योसेफ के पुत्र कहलाए गए। உண்மையிலே யோசேப்பின் குமாரன் இல்ல, वो सच्ची में उनके पुत्र नहीं थे। யோசேப்பின் குமாரன் எண்ணப்பட்டார்। वो योसेफ के पुत्र कहलाए गए। அப்போ யோசேப்பு வம்சத்துல வர்றதா இருந்தா वो योसेफ के वंश में आते समय இது ராஜ வம்சம்। ये एक राजा का वंश है। ராஜாவுடைய வம்சம்। वो राजा का वंश है। அப்ப இவர் ராஜா வர்றார்। तो ये एक राजा के रूप में आए। கிறிஸ்து எதா வர முடியும் அதுல வரும்போது? मसीह कैसे आए? ராஜாவா இருக்கிறார்। वो राजा है। இவங்க அம்மா யாரு? इनकी माता कौन है? மரியம்। मरियम। அவ லேவி குடும்பம்। वो लेवी गोत्र से है। அப்ப அதுலயே ஒரு டச் ஆகும்போது என்ன ஆகுது? तो वो वहां पर क्या होता है? ஆசாரியர்கள் வந்து லேவியர்கள் தான் ஆசாரியா வர்றது। वो लेवी गोत्र से ही याजक आते हैं। அப்ப இவருக்கு ரெண்டுலயே ரைட் இருக்கு பாருங்க। तो इनको दोनों में अधिकार है। ரெண்டு காரியத்தை அவர் நிறைவேற்ற முடியும்। उन दोनों कार्यों को वो पूरा कर सकते हैं। இங்க பாக்கும்போது நமக்கு விசேஷமா தெரியுது என்னன்னா, यहाँ विशेष रूप में क्या दिखता है? இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார்। அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாது இருந்தால் वो पहली वाचा अगर निर्दोष होती இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே, அவசியமே இல்லையப்பா। दूसरे का अवसर ना होता। முதலாவது உடன்படிக்கை ரைட்டா இருந்தா, अगर पहला वो वाचा सही होता, நீ பேசுற பழைய ஏற்பாடு முழுதும் ரைட்டா இருந்தா, अगर पुराने अध्याय पूरा सही होता तो இன்னொரு உடன்படிக்கை இப்ப தேவையில்லையே। ये नया अध्याय की जरूरत ना होती। பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்து நீ பேசுறீன்னா पुराने अध्याय से लेकर बात करते समय இந்த உடன்படிக்கையோட இணையணும்। वो इस वाचा के साथ मेल मिलाप होना है। இணையலைன்னா உனக்கு பைபிள் தெரியாது। अगर वो ना जुड़े तो आपको बाइबल नहीं पता। வேதத்தையும் சாட்சியாகமத்தையும்
ये कलाम के बातों और ये पुस्तकों को சத்தம் வர மாட்டேங்க, கவனிக்க வேண்டும். அதன்படியே போதிக்காவிட்டால் उनकी तरह ना सिखाए तो ஏசாயா 8:20 ऐसा है का 8वां अध्याय वचन 20वां वचन வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. வேதம் பழைய ஏற்பாடு மட்டும் இல்லப்பா, पुराना अध्याय ही नहीं. சாட்சியாகமம் யாரு? ये गवाही के पुस्तक சீஷர்களுடைய சாட்சியாகமத்தை கவனிக்கணும். நீ चेलों के गवाही के पुस्तक को देखिए. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீ பிரசங்கம் பண்ணினா உன் பிரசங்கம் ரைட். इन दोनों को मिलाकर प्रचार किया तो सही है. அப்படி இல்லன்னா अगर ऐसा नहीं तो உனக்கு வெளிச்சம் கிடையாது, நீ குருடன். आपको उजाला नहीं, आप अंधे होंगे. எந்த குருடன்? कौन सा अंधा है? ஏழாம் சபை குருடன். ये 7वां मंडली का अंधा है. ஏழாம் சபை பார்த்து என்ன சொன்னாரு? லவோதிக்கா சபையே, लहोदिशिया कलीसिया को देखकर क्या कहा? எப்படி இருக்கற? तू कैसा है? குருடா இருக்கற, तू अंधा है. அதுக்குள்ள பேர கூடாது. நம்ம उसमें मत चले जाइए. தெளிவான உபதேசத்தை படிங்க. एक साफ उपदेश को पकड़ लीजिए. வேதத்தோட இணைக்கப்பட்ட பிரசங்கம், कलाम से जुड़ा हुआ जो उपदेश ஒரு நாள் ஃபெயில் ஆகாது, कभी फेल नहीं होता. இப்போ உடன்படிக்கை முறியுது. ये वाचा यहाँ टूटा. பழைய உடன்படிக்கை தூரடிச்சிட்டான் பவுல். पुराने वाचा को पौलुस ने उठाकर फेंक दिया. புது உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் வர்றார். ये नए वाचा के मध्यस्थ आए. இவருடைய காலத்துல என்ன நடக்குது இப்ப பாப்போம். इनके समय में क्या होता है देखिए. இப்போ தசமபாகறது எப்ப ஆரம்பிச்சிச்சு? दशाम जो है कब शुरू हुआ? ஆபிரகாம்ல வச்சு ஆரம்பிச்சு. अब्राहम से शुरू हुआ. ஆபிரகாம் என்ன ஜாதிக்காரன்? अब्राहम कौन से जात से है? எபிரே, ரைட். ஆபிரகாம் என்ன ஜாதிக்காரன்? अब्राहम कौन से जात से है? ஒரு எபிரே. वो एक हिब्रानी है. யூதனா? वो यहूदी है क्या? யூதனா? वो यहूदी है क्या? இல்ல. नहीं. யூத எப்போ வர்றா? यहूदी कब आते हैं? 12 கோத்திரங்கள் தான் இதுல வருது. 12 गोत्र जब யாக்கோபுக்கு பிறகுதான் யூத கோத்திரம் வருது. याकूब के बाद ही वो 12 गोत्र है. யாக்கோபுக்கு முன்னால அது கிடையாது. याकूब के पहले नहीं. அப்ப கோத்திர பிதாக்கள் நம்ம யார சொல்றோம்? तो गोत्र के पिता हम किसे कहते हैं? யாக்கோபு சொல்றோம். याकूब को कहते हैं. அதுக்கு முன்னாலே தசமபாகம் அங்க கொடுத்துட்டு இருக்கானே. लेकिन ये कहता है उससे पहले उसने दशांश दिया. ஆதியாகமம் 14வது அதிகாரம் उत्पत्ति का 14वां अध्याय முதலாவது ஆளை பாருங்க. पहले वचनों को देखिए. 18 இருந்து வாசி போதும். 18 वचन पढ़िए. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. இவன் யார? உன்னதமான ये कौन है? தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த ஆசாரியன், परम प्रधान ईश्वर का याजक है वो. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்தா परम प्रधान ईश्वर का याजक था वो. அவன் மரணம் இல்லாதவன்பா, மரணம் கிடையாது அவனுக்கு. उसको मरण नहीं है. இங்க மரிச்சவங்க दशमांश வாங்குறாங்க. यहाँ मरे हुए लोग दशांश लेते हैं. மரிக்க போறவங்க வாங்குறாங்க. जो मरने वाले वो दशांश लेते हैं. ஆனா அங்க மரிக்காதவன் பேர் பெற்றவன். लेकिन एक जो ना मरने वाले हैं, சாலேமின் ராஜா, सालेम का राजा. நம்ம ஊர்ல பாட்டு படிப்பாங்க, சாலேமின் ராஜா சங்கை சுவாமி வாருமே இந்த அரணி மீதி நில்கை செய்வாருமே சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாஸ்மவாருமே. சாலேமின் ராஜா வந்து நிக்காருப்பா. सालेम का राजा आकर रुका है वहाँ. இவன் தான் ராஜாவாச்சுதே. ये राजा हो गया. இவன் எப்படி ஆசாரியனானா? ये कैसे याजक बने? யாரா இருக்க முடியும்? ये कौन हो सकते हैं? ராஜாவாயும் ये राजा भी ஆசாரியராயும் யார் ஒர்க் பண்ண முடியும்? और याजक के रूप में कौन काम कर सकता है? ஒருவர்தான். वो अकेले ही है. அவர்தான் பரத்திலிருந்து இறங்கி வந்தவர். वही वो स्वर्ग से उतर कर आए. ரெண்டு உத்தியோகத்தை நீ பார்க்க முடியாது. दो कार्यों को आप नहीं देख ரெண்டு सकते. எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. दो सरदार को आप सेवा नहीं कर सकते. செய்றார் அப்படினா अगर दोनों करते हैं तो அது யாரு? वो कौन है? யாஷுவா மேசியா. वो याशुआ मेसिया है. உங்களுக்கு ஒரு வசனம் சொல்றேன். आपको एक वचन बताता हूँ. சகரியா 6:12 பாரு. 6:12 को देखिए. அவனோடே சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன். இதோ ஒரு புருஷன். वो एक पुरुष है. இவர் யாரா? ये कौन है? ஹீப்ரூல என்ன கொடுத்திருக்கு தெரியுமா? இருக்குதா? हिब्रू में इसके लिए क्या दिया है? பிரான்ச். இது யாரு? ये कौन है? யாவே உடைய பிரான்ச். ये यावे का जो शाखा है. எல்லாம் கவனிங்க, அவருக்கு நேம் எப்படி வருதுன்னு பாருங்க. उनको नाम किस तरह आता है देखिए. ஒரு புருஷன் வர்றார். एक पुरुष आते हैं. அந்த புருஷனுக்கு என்ன பேரா? उस पुरुष का नाम क्या है? யாவே உடைய यावे का கிளை. वो शाखा है. இங்க என்ன கொடுத்து? கர்த்தருடைய கிளையா? वो यहाँ प्रभु का அவருடைய நாமம்
கிளை என்னப்படும். கிளைன்னு மட்டும் கொடுத்திருக்கு. वो शाखा करके दिए हैं. அங்க கொடுத்திருக்கா யாவேவுடைய கிளை. वो यावे के शाखा करके. நீங்க என்ன கிளையை சேர்ந்தவங்க? आप कौन से उस डाली से जुड़े हो? நீங்க எல்லாம் பட்டணத்துல உள்ள பிள்ளைகள். आप सभी शहर के बच्चे हैं. உங்களுக்கு இது புரியுதா? आपको समझ में आता है कि पता? நம்ம ஊர்ல கேட்க மாட்டாங்களோ? हमारे गांव में नहीं पूछते. ஒரு பொண்ணு பார்க்க போக தெரியும். एक लड़की देखने जाए तो पता चलेगा. நீங்க எந்த கிளை? आप कौन से उस जोड़ से हो? தாத்தா பேர் என்ன? आपके नाना का नाम क्या है? இது எல்லாம் கேட்பாங்க. ये सभी पूछते हैं. இங்கேயும் கிளை வருது பாரு. यहाँ पर भी एक शाखा है. வரக்கூடிய அந்த புருஷன், आने वाला वो पुरुष, பைபிள் சொல்லுது புருஷன் சொல்லுது. बाइबल उसे पुरुष कहता है. நீ படிச்சதுல என்ன இருக்குது இங்கிலீஷ்ல? Behold the man. वो मनुष्य. இத தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். उसे तमिल में देखेंगे तो बेहतर होगा. புருஷங்கிற ஸ்தானத்துல கிறிஸ்து வரார். वो पुरुष के जगह पे मसीह है. ஆதியாகமம் 18 அதிகாரம் 3 வசனத்துல उत्पत्ति के 18 अध्याय पहले वचन में 2-3 படிக்க வச்சுக்கிறோம். 2 और 3. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. 3 புருஷர்கள்ல ஒரு புருஷன் யாருப்பா? 3 पुरुष में से एक पुरुष कौन थे? யாஷுவா. பக்காவ தெரியுமா? वो याशवा है. இப்போ அந்த யாஷுவா தான் வராரு. अभी वही याशवा आते हैं. இதோ ஒரு புருஷன், அவன் சொல்றான் பாருங்க சகரியா. वो जकरिया कहता है. இதோ ஒரு புருஷன். वो पुरुष जो है, அவருடைய பேர் என்ன சொல்லப்படுமா? उसका नाम क्या रखा है? கிளை என்னப்படுவார்? वो शाखा कहलाया गया. யாருடைய கிளை? वो किसकी शाखा है? யாவுடைய கிளை. वो या की शाखा है. யாவுடைய கிளைக்கு நீங்க என்ன பேர் வைப்பீங்க சொல்லுங்க? या की शाखा को आप क्या नाम रखोगे? மாமரத்து கிளைக்கு மாமர கிளைன்னு தான் வைக்கணும் பேரு. அப்ப யாவுடைய பிள்ளை யாரா இருப்பாரு? तो या के बच्चे कौन होंगे? या தானே? या ही होंगे. இந்த நேம்ல வர்றாரு பாரு. वो कौन से नाम से आते हैं देखिए. ஹீப்ரு பைபிள்ல வந்து ये हिब्रू बाइबल में யோதே வாகை தான் वो கொடுத்தார். योध है वाव है करके लिखे हैं. அவர் யாருடைய பிரான்ச்? वो किसकी शाखा है? யோதே வாகையுடைய பிரான்ச். योध है वाव है के ब्रांच है. அதாவது கிளை. वो शाखा. அந்த கிளை வந்து वो शाखा जो है, மூலம் என்னதோ அந்த கிளையும் அதான் தான் இருக்கும். जो उसका मूल है वही वो होगा. மாமரத்துல தேங்காய் கிடைக்காது. आम के पेड़ पर आपको नारियल नहीं मिलेगा. மாங்காய் தான் கிடைக்கும். आम ही मिलेगा. மாமரத்து கொட்டை எடுத்து போட்டா अगर माँ उस बीज को डाले तो மாங்கொட்டை தான் முளைக்கும். वो आम ही उगाएगा. அது மாமரம் தான். वो आम का पेड़ ही होगा. அப்ப யோதே வாகையுடைய பிள்ளை योध है वाव है के बच्चे இறங்கி வராராம். उतर कर आए. சகரியா சொல்றா. जकरिया कहता है. இந்த 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. 6वें अध्याय 12वें वचन. அவனோடே சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன். இதோ ஒரு புருஷன். அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவருடைய நாமம் என்னதான்? उनका नाम क्या है? கிளை என்னப்படும். वो शाखा है. அவருக்கு பேர் வந்து யாவுடைய பேர் தான். उनको नाम या का नाम है. வேற பேர் நீ கொடுக்க முடியாது. दूसरे नाम आप नहीं दे सकते. இவர் என்ன செய்வாரா? வாசி. ये क्या करते हैं देखिए. அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி. எங்க இருந்து முளைப்பாரா? वो कहां से उग कर आते हैं? हालेलुया. हालेलुया. தம்முடைய ஸ்தானத்துல முளைக்கிறார்ப்பா அவரு. वो अपने ही स्थान में उगते हैं. அவர் முளைச்சு வர்றதை நீ தடை பண்ண முடியாது. उस उग के आने को आप रोक नहीं இத सकते. அப்படியே வச்சிக்கிட்டு इसे ऐसे ही रखकर ஏசாயா 53:1 வாசி பார்க்கலாம். இளங்கிளையை போலவும் இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இளம் கிளையை போல எழும்புறாருப்பா. वो एक उस अंकुर की तरह फूट निकला. வறண்ட நிலத்திலிருந்து அந்த கிளை எழும்பி வருது. और निर्जल जगह पर वो उतर कर आया. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. उनकी सुंदरता नहीं, कुछ भी नहीं. அப்படியே ஆண்டவருக்கு அழகு கிடையாது. क्या परमेश्वर सुंदर नहीं? அவருக்கு அழகு கிடையாது. वो सुंदर नहीं है. वो உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அவரை பத்தி? அப்போ आप क्या जानते हो मसीह के बारे में? அவர் அழகானவரா இல்ல அழகில்லாதவரா? मसीह सुंदर है या नहीं है? 1000-10,000 பேர்ல சிறந்தவர். वो 1000-10,000 में सुंदर है. சகரியா அப்படி சொல்லிட்டு போறார். जकरिया ऐसा कहकर गए. இங்க ஏன் அப்படி சொல்லப்படுச்சு? यहाँ क्यों ऐसा कहा गया? அவருடைய அலங்கோல நிலைமையை ஏசாயா பார்க்கறான். उनके उस खराब दृश्य को उन्होंने देखा. சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார். क्रूस पर वो टंगे हैं. அவரால பேச முடியாது. वो बातें नहीं कर सके. ரத்தம் வடியுது. लहू बह रहा है. அந்த ரத்தத்துல பாத்துட்டு இருக்கும்போது उस लहू को देखते समय அவருடைய முகம் வாடி போய் இருக்குது. उनका चेहरा उदास में था. அப்படி எழுதுறான். उसीलिए वो कहते நாம் हैं பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. मैं देखने के जैसा उनको रूप नहीं था. உண்மை அது கிடையாது. लेकिन असलियत वो नहीं. 1000-10,000 பேர்ல சிறந்தவர். वो 1000-10,000 में सुंदर है. சாரோனின் ரோஜா. वो शारोन का गुलाब है. அப்படிப்பட்ட ஒரு தேவன் இப்ப இறங்கி வர்றார். ऐसे एक परमेश्वर उतर कर आते हैं. என்னத்துக்காக வராரா? किस लिए उतर कर आए? வாசி. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். இல்ல இங்க வா சகரியா.
அவனோடே சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை என்னப்படும். இப்போ நாமத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா? अभी नाम के बारे में देख लीजिए. அவருக்கு என்ன பேர் இருக்கணும்? उनका नाम क्या है? கிளை. शाखा. மரத்து பேர் தான் இருக்கணும். वो शाखा वो पेड़ से है. புரியுதா? आप समझ में புரியுதா? समझ में आया? கிளையை எடுத்து வச்சிட்டு நான் இன்னைக்கு உங்களை கூட்டி போறேன். आज मैं आपको लेकर जाता हूँ. ஒரு கிளை எடுத்து வச்சிட்டு एक शाखा को तोड़कर இது என்னதுன்னு சொல்லுங்க. ये क्या है बताने का நீங்க என்ன சொல்லுவீங்க? आप क्या कहोगे? ஒரு கொய்யா மரத்து கிளை கொண்டு வந்தேன். एक पेरू के पेड़ को ले आया मैं. உங்ககிட்ட கொடுத்து கேக்குறேன். आपको इस डाली को देकर நீங்க இத பார்த்துட்டு आप इस शाखा को देखकर இது தென்னங்கிளை பிரதர். ये उस ताड़गोला का है. ரைட்டா? सही है. என்ன சொல்லுவீங்க? क्या कहोगे? கொய்யான்னு தான் சொல்லுவீங்க. उस पेरू ही कहोगे. ஏன் கொய்யான்னு சொல்லுவீங்க? क्यों उसे पेरू का पेड़ कहोगे? மணத்தா கொய்யா வாட. क्योंकि आप उसने उसका स्मेल लिया तो கொய்யா. वो खाए तो वो पेरू का स्वाद. கொய்யா பழம். और फल भी पेरू का है. ரூபமும் சாயலும் கொய்யாவுக்குள்ளது. रूप और स्वरूप सब पेरू का है. டக்குன்னு சொல்லுவீங்க இது கொய்யா அப்படினு. सीधे से कहोगे ये पेरू का. இது தென்னை மரம். ये पेड़ दूसरा है. இது மாமரம். ये आम का पेड़ है. ஒண்ணொண்ணா சொல்ல முடியும். एक एक कहोगे. அதுக்கு கிளை ஒன்னு இருக்குது. उसको एक அவர் இப்போ கிளையா இறங்கி வரார். वो एक शाखा के रूप में उतर कर आए. இறங்கி வரார். उतर कर आए. என்ன செய்வாரா? क्या करते हैं? அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். என்னத்தை கட்ட போறாரா? वो क्या बांधने वाले हैं? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். वो परमेश्वर के मंदिर को बनाएंगे. இவரை எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கிறதுக்கு பாதை காட்டுறேன். इसे बताने के लिए मैं रास्ता दिखाता हूँ. நீ சிலர் கேக்குறாங்க அவருடைய பேர் இப்படி யாஷுவா. आज लोग कहते हैं कि उनका नाम याशुआ कैसे? याशुआ தப்பா? वो याशुआ ही है. சகரியா தெளிவா சொல்லிட்டு போயிருக்கார். जकरिया ने साफ रूप में कह दिया. கிளைக்கு நீ வேற பேர் கொடுக்க கூடாது. इस शाखा को अब दूसरा नाम नहीं दे सकते. அவர் சொன்னார் நானும் பிதாவும் इसलिए कहा मैं और पिता ஒன்றா இருக்கிறோம். एक सा है. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். जिसने मुझे देखा उसने पिता को. நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை செய்வேன். मेरे नाम से जो कुछ मांगेगा वो मैं करूंगा. அவர் தைரியமா சொல்றாரு. एक जन कहते நம்ம அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? हम इसे नहीं कह सकते. பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு கொடுக்கறாருங்க. एक अच्छा प्रकटीकरण वहां दिखता है. கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிச்சிங்க. जिसे पकड़ना है वो पकड़ लीजिए. அவர் இறங்கி வர்றார். वो उतर कर आए. பூமியில முளைக்கிறாரா? पृथ्वी में उग कर आए. என்ன செய்றாரு? சிங்காசனத்துல இப்ப என்ன செய்றாரு பாருங்க. आगे क्या करते हैं? முளைத்தெழும்பி தன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். கர்த்தருடைய ஆலயங்கிறது யாருடைய ஆலயம்? परमेश्वर का मंदिर वो किसका मंदिर है? யாஷுவாவுடைய ஆலயம். वो याशुआ का मंदिर है. யாஷுவாவுடைய ஆலயம் யாருடைய ஆலயம்? याशुआ का मंदिर किसका है? அவருடைய ஆலயம். वो उन्हीं का है. அது அவருடைய ஆலயம். वो उन्हीं का मंदिर है. இதோ தேவாலயத்திலும் பெரியவர். वो देवालय से भी बड़े இங்க இருக்கிறார். यहाँ पर है. சாலமோனிலும் பெரியவர். सालोमोन से भी बड़े இங்க இருக்கிறார். यहाँ पर है. சாலமோன் ஆலயத்தை கட்டினாப்பா. सालोमोन ने एक देवालय बांधा. அதை விட பெரியவர் அங்க நின்னுட்டு இருக்கார். उससे बड़े यहाँ खड़े हैं. யாஷுவா மேசியா நிக்கிறார். याशुआ मेसिया वहाँ खड़े हैं. அவர்தான் அந்த ஆலயத்தை கட்டணும். वही उस देवालय को बांधेंगे. இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும். आज हम अच्छी तरह जानते हैं. ஆலயத்தை கட்டும்போது देवालय बांधते समय அவரே தான் கட்டுறாரு. वही बांधते हैं. அப்போஸ்தலர் 2:47 சொல்லுது அப்படி. प्रेरितों का दूसरा अध्याय 47 कहता है தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையிலே சேர்த்து வந்தார். उसे मंडली में जोड़ देते थे. சபை எந்த சபை? मंडली कौन सी मंडली है? அவர் கட்டற சபை. मसीह ने जो मंडली बांधी அவருடைய சபை. उनके मंडली में பேதுருவே पतरस நீ கல்லா இருக்கிறாய். तू पत्थर है. இந்த கல்லின் மேல் इस पत्थर के ऊपर என் சபையை கட்டுவேன். मैं अपनी मंडली बांधूंगा. இங்க தான் ஒரு உரிமை கொண்டாடுறார். यही वो उसे बनाते हैं. மற்ற இடத்துல சொல்லல பாருங்க. वो कहते हैं அதாவது தேவனுடைய ஆலயத்தை யார் கட்டுவா? परमेश्वर के देवालय को कौन बांधेगा? தேவனே கட்டுவார். परमेश्वर स्वयं बांधेंगे. நீங்களும் நானும் கட்ட முடியாது. आप और मैं नहीं बांध सकते. நம்ம கட்டின ஆலயம் வந்து हम जो मंदिर बांधते हैं அது ஒரு நிழலாட்டம். वो एक छाया है. வரப்போற காரியங்களுக்கு நிழல். आने वाले चीज की एक छाया है. உண்மையான காரியத்தை நம்ம செய்யல. हम असली काम को नहीं कर पाए. சாலமோன் கட்டல, தாவீது கட்டல, ஒருத்தனும் கட்டல. सालोमोन ने भी नहीं, दावीद ने किसी ने नहीं बांधा. உண்மையான ஆலயத்தை கட்டுறது வந்து கிறிஸ்து. सच्चा देवालय बांधने वाले मसीह स्वयं है. அவர் யாஷுவா. वो याशुआ है. அவர்தான் அந்த கிளை. वही वो डाली है, शाखा है. எழுப்பி வந்து பூமியில கட்டாரா இல்லையா? वो आकर इस पृथ्वी में बांधे या नहीं? கட்டாரு. बांधे. இந்த கல்லின் மேல் इस पत्थर के ऊपर என் சபையை கட்டுவேன். मेरी मंडली को बांधूंगा. பாதாளத்தின் வாசல்கள் அதை ये अधोलोक के फाटक
மேற்கொள்ளாத उस पर प्रबल ना होंगे। என்ன அருமையான வாக்குத்தத்தம், कितना बेहतरीन वाचा है। இப்படி இறங்கி வந்தவரை புறக்கணிக்கிறாங்கன்னா ஆச்சரியமா இருக்கு। ऐसे उतर के आने वाले को हम इनकार करते हैं तो யாஷ்வாண்டி எங்கப்பா பேர் கொடுத்திருக்கு? याशवा नाम कहाँ दिया गया? உனக்கு கண்ணு இருந்துச்சுன்னா தெரியும், இல்லைன்னா தெரியாது। अगर तुझे आंख हो तो देख ले, नहीं तो पता नहीं। வேதம் தெளிவா நம்மளோட பேசுது। कलाम हमसे साफ रूप में बातें करता है। சாலேம் ராஜா அங்க வந்து நிக்கான்। सालेम का राजा वहां खड़े हैं। 14:20 வாசிங்க ஆதியாகமம்। उत्पत्ति का 14:20 वचन। அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான்। எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான்। सभी चीजों में उसने दशांश दिया। இவனுக்கு, इनको, யாருக்கு? किनको? இந்த சாலேமின் ராஜா। इस सालेम के राजा को। அவர் ராஜா மட்டும் தானப்பா? क्या वो राजा अकेले ही है? नहीं, அவன் பிரதான ஆசாரியன்। वो प्रधान याजक भी है। எப்படி பிரதான ஆசாரியன்? किस तरह प्रधान याजक बने? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பைபிள் சொல்லுது। बाइबल कहता है मेल्कीसेदेक की रीति पर। மெல்கிசேதேக் வந்து ரெண்டு காரியத்துல வர்றார்। मेल्कीसेदेक दो कार्यों में आते हैं। அவர் ஆசாரியனாய் இருக்கார், ராஜாவாய் வர்றார்। वो याजक भी है और राजा भी है। அப்ப இவர் ரெண்டு விதமான காரியத்தை கொண்டு வர ये முடியும்। दो कार्यों को ला सकते हैं। இவர் ரெண்டு வேலையை செய்ய वो முடியும்। दोनों कार्य भी कर सकते हैं। அப்படி இல்லாம இருந்தா, अगर ऐसा ना होता तो ஆசாரிய ஊழியம், याजक की सेवकाई யாஷ்வா மேசியாவுக்கு கிடையாது। याशवा मेसिया को ना होता। ஏன் கிடையாது? क्यों नहीं होता? யாஷ்வா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? याशवा कौन से गोत्र से जन्मे हैं? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்। वो यहूदा गोत्र में जन्मे हैं। யூதா கோத்திரத்துல யார் வந்து ஆசாரியனா? यहूदा गोत्र में कौन याजक के पद पर आया? कोई भी नहीं। இவர்தாங்க வர்றாரு யூதா கோத்திரத்துக்கு। ये अकेले आते हैं उस जगह पर। அப்போ நமக்கு நல்லா தெரியுது, हम अच्छी तरह जानते हैं இந்த ராஜாவுக்கு, इस राजा को, இந்த ஆசாரியனுக்கு इस याजक को தசமம் கொடுக்கறான் யாரு? दशांश कौन देता है? நம்முடைய முற்பிதாக்கள்ல ஒருவன்। हमारा पूर्व पिता में से एक जन। அவன்தான் யாரு? ஜாதிகள் கோத்திரங்களுக்கெல்லாம் தலைவன்। वो सभी गोत्रों का जो सरदार है। இவனுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது। इनका और यहूदियों का कोई संबंध नहीं। யூதர்களுக்கு கட்டளை பிறகுது எப்போ? यहूदियों को कब आज्ञा मिलती है? மோசே மூலமா பிறகுது। मूसा के द्वारा मिलती है। ஒரு நேரத்துல இது கொடுக்கக்கூடிய செய்தி இல்ல। ये एक समय में नहीं दे पाएंगे संदेश। பாக்குறதுக்கு ஆண்டவர் எப்படி எப்படி சுத்துறாரு பாக்குறாரு। मसीह जिस तरह देना चाहेंगे ठीक है, ஆனா பாரு ஆண்டவர் எப்படி கொடுத்துறாரு। लेकिन मसीह कैसे भी दे देंगे। மூணு விதமான தசமபாகம் இருக்கு। 3 तरह के दशांश है। மூணுல நீங்க கொடுக்கிறது ஒன்னு, आप जो देते हैं वो एक पहला दशांश। மிச்ச ரெண்டு வந்து மைனஸ்। अभी 2 जो है वो नहीं, அது நீங்க கொடுக்கல, वो आप नहीं देते। ஆனா பேசக்கிறதுக்கு நேரமும் இல்ல, उसे बताने समय भी नहीं था। நீங்க சொல்லுங்க, நான் வந்து இருந்தேன்। आप वो कहिए, मैं आकर बताऊंगा, संदेश बताऊंगा। மூணு விதமான தசமபாகம் எப்படின்னா, 3 तरह के दशांश कैसे हैं? ஒன்னு இண்டிவிஜுவல், एक हम अपना स्वयं का दशांश, தனிப்பட்ட முறையில கொடுக்கிற वो தசமபாகம்। आप अपने स्वयं के जो काम कमाई से देते हो। இந்த நாட்கள்ல பொருளை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க। उन समय में जो है लोग चीजों को रखते थे। இந்த நாட்கள்ல நம்ம பணத்தை கொடுக்கிறோம்। इन समय में हम पैसे को रखते हैं। இது பெர்மிட்டடா? ये सही बात है क्या? இது பெர்மிட்டடப்பா। ये सही बात है। ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, मसीह ने क्या कहा? உன் தசமபாகத்தை நீ கொண்டு போறதுக்கு தூரமான இடத்துக்கு கொண்டு போகணும்னா, अगर तेरे दशांश को दूर जगह पर ले जाना है तो தசமபாகத்தை கண்டதுக்கு உபயோகப்படுத்தாங்க। दशांश को सभी जन उपयोग ना करे। அங்க பக்கத்துல கோயில் இருக்கு, நான் கொடுத்துறேன்। यहाँ बगल में एक मंदिर है, दे दूंगा। அது கோயிலாண்டு முதல்ல பாரு। वो पहले देख क्या वो मंदिर है क्या? ஆண்டவர் வந்து பாக்கும்போது मसीह जब आए थे तो उन्होंने கோயில் देखा, தெரியல, அவருக்கு கொள்ளைக்காரங்க தான் தெரிஞ்சாங்க। उन्हें वो देवालय नहीं दिखा। वो என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும்? मेरा घर प्रार्थना का घर है। ஜெப வீட்டை பார்க்கல, उन्होंने प्रार्थना का घर नहीं देखा। கள்ளர் குகையாக்கினீர்கள், वो डाकुओं का गुफा दिखा। அதனால விவரம் தெரிஞ்சு செய்யுங்க காரியங்களை, इसलिए इसे समझ कर करिए, இல்லனா நஷ்டம் உங்களுக்கு, எனக்கு नहीं तो கிடையாது। घाटा जो है आप ही को है। மூன்று விதமான டைத்। 3 तरह के दशांश है। முதல் டைத் பர்சனல், पहला जो दशांश हमारा स्वयं உனக்கு का, என்ன கிடைச்சாலும் சரி, आपको जो भी मिलता है நீ அதை கொண்டு போய் என்ன செய்யணும்? उसमें से लेकर जाकर ஆசாரியனுடைய கையில கொடுக்கணும்। याजक के हाथ में रखिए। வேற எங்கேயும் நீ தசமபாகத்தை செலவழிக்க முடியாது। और कहीं पर भी उस दशांश को खर्च नहीं कर सकते। பிரணாம் கண்டம் பண்றார்। भविष्यवक्ता ब्रनाम उसे डांटते हैं। டைத்தை பற்றி சொல்லும்போது दशांश को कहते समय சிலர் டைத்தை தான் ஏமாத்துவாங்க। कुछ लोग दशांश को ही धोखा देते हैं, மற்ற துட்டுலாம் வரும், बाकी पैसे रखते हैं। டைத்து போகுது இல்ல, दशांश जो है जाता है, கையோட்டு போயிடக்கூடாது। वो हाथ से चले ना जाए। நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா तू थोड़े में अगर उत्तम रहे तो அநேகத்துல உன்னை உயர்வாக்காரு। मसीह बहुतों में तुझे ऊंचा करेगा। கொஞ்சத்துல நீ ஏமாத்தினா அவர் உன்னையோட பெருகாளு। तू थोड़े में धोखा दे तो वो तो आपसे बड़े हैं। அவர் என்ன சொல்றாருன்னா, वो क्या कहेंगे? ஞானிகளை जो ज्ञानी है அவர்கள் தந்திரத்திலே பிடிக்கிறேன், मैं उनके तंत्र में उन्हें पकड़ता हूँ। உன் தந்திரத்துக்கு மேல அவருடைய தந்திரம் இருக்கு। आपके तंत्र से बड़े मसीह जानते हैं तंत्रों को। முதல் காரியம்,
पहला कार्य மெல்கிசேதேக் மாதிரி ஒரு யாஜக், मेल्कीसेदेक की तरह एक याजक, ஒரு ஆசாரியருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். एक याजक को आपको देना पड़ेगा. இரண்டாவது டயத், दूसरा दशांश, நீ சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா. आप थोड़ी थोड़ी संपत्ति को जमा करके रखते நீ हो. இருக்க இடம் ஒருவேளை பம்பாய் இருக்கலாம், यहाँ हो या बम्बई में, அல்லது தமிழ்நாடா இருக்கலாம், आप तमिलनाडु में हो அல்லது எங்கேயாவது இருக்கலாம், या कहीं पर भी रहते हो, அங்க ஒரு ஸ்பெஷல் பண்டிகை கொண்டாடுவாங்க. वहाँ एक त्योहार मनाया जाता है. நம்ம ஊர்கள்ல அந்த கூட்டம் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. हमारे गांव में आज भी वो त्योहार चलता है. அந்த கூட்டத்துக்கு போகும்போது उस त्योहार में मिल जाते நீங்க समय சேர்த்து வச்சதெல்லாம் எடுத்து आप जो इकट्ठा करके रखे हो, அங்க கொண்டு போய் தேவனால் நியமிக்கப்பட்ட वो परमेश्वर द्वारा नियुक्त किया हुआ அந்த நாமத்துக்குரிய இடத்துல, उस नाम के जगह पर, அதாவது அவர் நாமம் தரிக்கப்பட்ட இடம், वहाँ नाम जहाँ उनका है उस जगह पर, பைபிள் இப்படி சொல்லுது. बाइबल ऐसा ही कहता அவர் है, நாமம் தரிக்கப்பட்ட இடமா இருக்கணும். उनके नाम को पहना हुआ जगह होना அங்க चाहिए. போய் वहाँ जाकर உன்னுடைய காணிக்கையை செலுத்திட்டு आपके दशांश को நீ रखकर உன் குடும்பம் சந்தோஷமா இருந்து तू और तेरा परिवार आनंद से நல்லா रहकर சாப்பிட்டு திருப்தியாகி खा पी कर तृप्त होकर தேவனை வணங்கிட்டு நீ வரணும். परमेश्वर को आराधना कर कर आ जा. இது இரண்டாவது டயத்து. ये दूसरा दशांश है. மூணாவது டயத்து, तीसरा जो है, உனக்கு கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சு आपको जो सामग्री मिलती है उन चीजों को, நெல் கிடைக்கி, अनाज मिलता है, கோதுமை கிடைக்கி, गेहूं मिलता है, இது எல்லாம் ஆண்டவருக்கு பரிசுத்தமானது. ये सभी मसीह के लिए पवित्र है. அதாவது கனிகள், अनाज, திராட்சை ரசம், दाखरस, எண்ணெய், तेल தானியங்கள், और धान्य, இந்த நாலுலயும் தசமம் கொடுக்கணும். इन चारों में जो है दशांश रखना இதுதான் है. அன்னைக்கு செய்து எடுத்தாங்க. ये उस समय में. மூணாவது ஸ்டெப்ல உள்ளது நீ கலெக்ட் பண்ணும்போது तीसरे चीज को इकट्ठा करते समय 3 வருஷம் கழிச்சு 3 बरस के बाद, மூணாவது வருஷத்துல அதை நினைச்சிட்டு உன் வாசல்ல வைக்கணும். वो तीसरे बरस में आपके आंगन में रखे. லேபியன் வந்து சாப்பிடுவான், लेवी आकर खाएगा, பரதேசி வந்து சாப்பிடுவான், परदेसी लोग आकर खाएंगे, அந்நியன் வந்து சாப்பிடுவான், अन्य लोग आकर இங்க खाएंगे, இருக்கிற கஷ்டப்பட்டவங்க வந்து சாப்பிடுவாங்க. आपके करीब के कष्ट वाले उसे खाएंगे. இது மூணாவது டயத்து. ये तीसरा दशांश है. இந்த மூணு தான் பைபிள்ல உண்டு. ये 3 ही बाइबल में है. இப்ப ஆபிரகாம் என்ன செய்றானா, अभी अब्राहम क्या करता है, மெல்கிசேதேக்கு मेल्कीसेदेक தசமபாகத்தை கொண்டு போய் கொடுக்கறான். वो को दशांश लाकर देता है. 20 வசனத்தை வாசி. 20वें वचन को पढ़िए. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த ஆ. உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இப்ப அவன் என்ன செய்றான், अभी वो क्या करता है, கவனிங்க. ध्यान दीजिए. இப்ப அவன் என்ன செய்றான் பாருங்க. ஆபிரகாம், अब्राहम क्या करता है, देखिए. நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகளா? आप अब्राहम के बच्चे हो क्या? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டா திருப்பான். मसीह ने एक सवाल पूछा, நீங்க ஆண்டவருடைய ஆபிரகாமுடைய பிள்ளைகளா? क्या आप अब्राहम के बच्चे हो? நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருந்தா என்ன செய்வீங்க? अगर तुम अब्राहम के बच्चे हो तो क्या करोगे? அவன் செய்த கிரியை நீ செய்வாப்பா. उसने जो कार्य किया उसे आप நீ करोगे. ஆபிரகாமுடைய பிள்ளையாங்கறத முதல்ல செக் பண்ணு. तू पहले अब्राहम का बच्चा है क्या गिन சும்மா ले. பேசி பிரயோஜனம் இல்ல. यूं बोलने से कुछ नहीं होता. அப்ப ஆபிரகாம் என்ன செய்றாங்கறத கவனிங்க. अब्राहम ने क्या किया देखिए. என்ன செய்றானா, वो क्या करता है, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். तेरे शत्रुओं को तेरे हाथ में सौंपा दिया. இவன் எப்ப கொடுக்கறான் பாத்தீங்களா? ये कब देता है देखिए. யாரு சத்துருக்களை ஜெயிச்சு வரா? कौन शत्रु को जीत कर आता है? ஆபிரகாம். अब्राहम जो है. இன்னைக்கு நீ யாரா இருக்கணும்? आज आप कौन होने चाहिए? ஆபிரகாமை போல अब्राहम की तरह பூமியில் உள்ள சத்துருக்களை, पृथ्वी के शत्रुओं को, பாவத்தை पाप को நீ ஜெயிக்கணும். आपको जीतना है. தசமம் சும்மா கொண்டு நீட்டி பிரயோஜனம் இல்ல. दशांश यूं ही लाकर देने का कुछ फायदा नहीं. பல சிந்தனைகள் பண்றாங்க. अनेक विचार लोग करते हैं. தசமம் கொடுக்கணும் அப்படின்னா दशांश देना है तो அனனியாவும் சபிரோலும் என்ன செய்தாங்க? हननिया और सफीरिया ने क्या किया? கஷ்டப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க कष्ट उठाए उस देने में, கொடுக்கிறதுக்கு. देने को. உனக்கு வயல்ல 100% கிடைச்சிருக்கு. आपको अनाज में खेत में 100% मिला. 10 மூடை நெல் கிடைச்சிருக்கு. 10 गोना अनाज मिला. ஒரு மூடை கொடுக்க கஷ்டமா இருக்கு. और एक गोनी उसे अनाज देने तकलीफ होता உனக்கு है. 10 மூடையும் கொடுத்தது யாரு? ये 10 बोरी अनाज किसने दिया? உன் வயல்ல வந்து आपके खेत में கிளிகளோ குருவிகளோ பட்சிகளோ விடாம பாதுகாத்தது யாரு? कोई भी चिड़िया पक्षी अनाज आते हुए, அப்ப அவர் கண்ணை காட்டிட்டான்னு வச்சிடுவோம். अगर मसीह ने अपनी नजर हटा दी तो உன் வயல் பூத்து குலுங்குது அங்க கொலை. आपके उस फल पूरा अच्छे तरह से, எல்லாம் இருக்குது. सभी अच्छे अनाज उगे हैं. ஆண்டவர் லேசா கண்ணை காட்டினாரு. मसीह ने थोड़ा नजर उठा दिया. ஒரு கூட்டம் கிளிகள் வந்து உட்கார்ந்து அவ்வளவுதான் என்ன செய்யும்? एक झुंड के पक्षी आकर पूरे क्या करेंगे? எப்படி வரும் தெரியுமா உங்களுக்கு? वो पक्षी किस तरह आते हैं आप जानते हो? படையா வரும், ஒரு படை. एक बड़ा सेने की तरह आता है. வந்து அந்த பாலை மட்டும் எடுத்து குடிச்சிட்டு போயிடும். वो उस अनाज के मुख्य चीज को खाकर चले நீங்க जाएंगे. போய் அங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு சாவி விதை தான் கிடைக்கும். आपको वो खोखला बीज ही मिलेगा वहां पर. தந்தது யாரு? दिया किसने? உன் தேவன் கொடுத்திருக்காரு. आपके परमेश्वर ने दिया. உன்னை ஒரு ஆசீர்வதிச்சிருக்காரு. आपको उन्होंने आशीर्वादित किया. ஆசீர்வதிச்சிருக்காரு. क्यों आशीर्वादित நீ किया? நன்றியோட போய் என்ன செய்யணும்? तू उसे उत्तम से जाकर மனசார அவருக்கு காணிக்கை கொடு. भरपूरी मन से उसे सौंपे. டயத் மட்டும் ஒரு முக்கியமான மேட்டர். அது दशांश बहुत मुख्य है.
மனமுகந்து செய்கிற ஒரு காரியம். अपने अच्छे मन से उसे दीजिए. மனம் நல்லா இல்லனா வராதங்க போவே செய்யாது. अगर मन अच्छा नहीं है तो मत रखिए उसे. ஆண்டவர் கவனிச்சிட்டே இருப்பார். क्योंकि परमेश्वर देखते रहते हैं. விதவை ஸ்திரீயுடைய காணிக்கை கூட அவர் என்ன செய்றார்? एक विधवा स्त्री के दान को भी उन्होंने கவனிக்கிறார். बहुत ध्यान दिया. அதனால பக்கத்திலே போகாத. इसके लिए उससे करीब मत जाइए, दूर ही रहिए. கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி ஓடிரு. नहीं दूंगा करके दूर हट जाइए. காணிக்கை கொடுத்தீன்னா अगर दान रखते हो तो காணிக்கை பின்னால போகாத. उसके पीछे पीछे मत जाइए. காணிக்கை வாங்கிட்டு போனாரு பாஸ்டர். पास्टर जी दशांश लेकर गए. இவர் என்ன செய்றாரு? ये क्या करेंगे? ஸ்மோக் பண்ணுவாரோ? स्मोक करेंगे. वो வேலை அது இல்லப்பா. आपका काम वो नहीं. ஒரு அமெரிக்கன் நம்ம சர்ச்சுக்கு வராரு முன்னால. एक अमेरिकन हमारे चर्च में आते थे पहले. சயாஸ்னு ஒருத்தர் வருவார். सयास करके एक भाई आते थे. அவர் என்கிட்ட சொல்லுவாரு, டேனியல், वो कहते थे भाई डैनियल, you give the tithe. आप दशांश को रखिए. Don't go along with. उस दशांश के साथ साथ मत चले जाइए. கூட போகாத. उसके साथ मत जाइए. கொடுத்துட்டு கட் பண்ணிட்டு வந்துரு. उसे देकर वहीं रोक कर आप पीछे आ जाइए. திரும்ப நீ அத நினைக்காத. दोबारा उस दशांश के बारे में ना सोचो. யார் கையில போயிடுது? क्योंकि वो किसके हाथ में चला गया? ஆண்டவர் கையில போயிடுது. वो मसीह के हाथ में चला गया. ஆசாரியனுக்கும் அவருக்குள்ள தொடர்பு. वो मसीह का और याजक का संबंध है. ஒரு ஊழியக்காரர் एक से என்கிட்ட ஒரு நாள் வந்தார். புதுசு அவரு. नए नए थे, मेरे पास आए. நான் செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். मैं संदेश दे रहा था. முடிஞ்ச உடனே அவர் மனசுல என்ன பண்ணுச்சோ தெரியல. खत्म होते उनके मन में क्या आया पता नहीं. நம்மட்ட கொஞ்சம் தசமா இருக்கு. हमारे पास थोड़ा दशांश है. இவரு கொடுத்தானே. थोड़ा इनको दे देंगे तो. ये தனியா வந்து பார்த்தாரு. मुझे अकेले में मिले. கொஞ்சம் காணிக்கை வச்சிருக்கேன் தசம் பாகம். थोड़ा दशांश मैंने रखा है. உங்களுக்கு தரட்டுமா அப்படி? आपको दे दूं क्या? எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படி? मैंने पूछा कितने रखे हो? 40000 ரூபாய் இருக்கு. 40000 है. இது எப்போ? இப்போ இல்ல, अभी नहीं, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. बहुत पुरानी बात है. ஏன்னா அவருக்கு பிரான்ஸ்ல இருந்து சம்பளம் வரும். क्योंकि उनको फ्रांस से जो है आमदनी थी. அப்போ உங்க பாஸ்டருக்கு கொடுத்தாரு அப்படின்னு. मैंने कहा आपके पास्टर जी को दीजिए ना. அவர் ஆடம்பரமாயிருவார். वो बहुत ஆடம்பரம்னா அது என்னது? லக்ஸரியஸ். बहुत उस बड़प्पन में चले जाएंगे वो. அவர் ஆடம்பரமாயிருவார். बहुत लग्जरी में चले जाएंगे वो. ஆனா அவர் ஏழை ஊழியக்காரர். लेकिन वो गरीब सेवक है. கொடுக்க மாட்டேன்ட்டார். नहीं दिए. சத்தப்பட்டு मैंने डांटा उन्हें. இந்த பணம் அவர் கைக்கு தான் போகணும். ये दशांश उनके हाथ में जाना है. கொடு, இல்லைன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. अगर आप नहीं दिए तो आपको आशीर्वाद नहीं होगा. இப்படிப்பட்ட சிந்தனைகள் அங்க வரக்கூடாது. ऐसे विचार नहीं आना चाहिए. நீ எதை செய்றியோ जो आप करते हो அதோட முடிச்சு उसे खत्म कर दीजिए. ஆனா பைபிள் பிரகாரம் செய். लेकिन बाइबल के अनुसार करिए. இப்போ ஆண்டவர் தேடி வர்றார். अब मसीह ढूंढ कर आए. சாலமீன் ராஜா யாரு? शालेम का राजा कौन है? இதே யாஷுவா மேசியா தான். यही याशुआ मेसिया है. அவர் இறங்கி வர்றார். என்னத்துக்கு? वो उतर कर क्यों आए? இந்த ஆபிரகாம் என்னத்துக்கு வர்றார்? वो अब्राहम के जगह ஆசீர்வதிக்கிறார். अब्राहम को आशीर्वादित करने. ஆசீர்வாதம் எப்போ வருது பாத்தீங்களா? आशीर्वाद कब आता है देखिए. ஆபிரகாம் ஜெயம் பெற்று வந்தா. अब्राहम जय पाकर आया. மீட் பண்ணதுக்கு யார் வர்றா? उससे मुलाकात करने कौन आए? நீ ஜெயம் பெற்றால் आप जय पाए. என்ன கனியை புசிக்கலாம்? कौन से फल को खाओगे? ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உனக்கு கொடுப்பேன். उस जीवन के वृक्ष के फल को मैं दूंगा. ஏழு சபைக்கு அவர் சொல்றாரு. वो 7 कलीसियाओं के काल को कहते हैं. என்னென்ன கொடுக்கங்கிறது இப்போ வாசிக்க நேரம் இருக்காது. अभी क्या क्या देते हैं हम पढ़ नहीं पाएंगे. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சிடுங்க. प्रकाशित वाक्य दूसरे अध्याय में पढ़ लीजिए. நீ ஜெயம் பெற்றா. तू जय पाए तो. நீ ஜெயம் பெற்றா. तू जय पाए तो. இந்த வார்த்தை தவிர வேற வார்த்தை இருக்காது. इस शब्द को छोड़ दूसरा शब्द नहीं. வேணா 2ஆவது அதிகாரத்துல மட்டும் என்ன பாருங்க. सिर्फ दूसरे अध्याय में चाहे तो पढ़ लीजिए. प्रकटीकरण. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. எவ்வளவு அருமையான காரியம் பாருங்க. कितना बेहतरीन चीज है देखिए. என்கிட்ட ஒரு ஆள் கேட்டாரு. एक जन ने मुझसे कहा था ஜீவ விருட்சத்தின் கனி ये जीवन के वृक्ष का फल எப்போ கிடைக்கும்? कब मिलेगा? இப்போதான் கிடைக்கும். अभी मिलेगा. நீ இப்போ ஜெயம் பெறணும். आप जय पाना है. நீ அந்த ஸ்தானத்துல இருக்கற. आप उस स्थान पर हो. இந்த உலகத்துல இருக்கற. इस जगत पे हो. இந்த உலகத்தோட மோதி इस जगत से लड़कर உலகத்தை ஜெயிச்சேன்னா जगत को जय पाए तो உனக்கு அங்க வச்சிருக்கிற பொருள் அது. आपको रखा हुआ चीज है. ஒரு காரியம் இல்ல. एक चीज नहीं. வரிசையா பாருங்க. முதலாவது சபையில என்ன சொல்றாரு? पहले कलीसिया काल में क्या कहा? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று. மரணத்தை தூக்கிட்டாரு. देखिए मरण को हटा दिया. जीव वृक्षम वापस रिस्टोर्ड. जीवन का वृक्ष जो है दोबारा रिस्टोरेशन आइट पारे. दोबारा सुधारा जाता है. உனக்கு जीव वृक्षம் வருது. आपको जीवन का वृक्ष मिलता है. ஆதாமுடைய நாட்களில் அடைக்கப்பட்ட அந்த கதவு. आदम के समय में जो दरवाजा बंद था இப்போ உனக்கு திறக்கப்படுது. आज आपके लिए खोला जाता है. பைபிள் சொல்லுது. बाइबल कहता है. வெளிப்படுத்தல் 22:13 வாசிங்க. प्रकाशित वाक्य 22वां अध्याय 13वां वचन. 13:14 13 और 14वां वचन. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக
வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாத்தீங்களா, இதுதான் முக்கியம். यही मुख्य है. எவ்வளவு காலம் நீ சுத்தினாலும் பரவாயில்ல, जितने समय भी आप घूमे तो ठीक है. Come to the point. वो उस मुख्य चीज पर आ जाइए. நான் என்ன சொல்றேங்கிறது கவனி. मैं क्या कह रहा हूँ देखिए. இதுல இருந்து நீ மிஸ் ஆக கூடாது. इसमें से आप धोखा ना खा लिए. இதுதான் உன்னை உள்ள கொண்டு போறது. यही आपको अंदर ले जाएगा. ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க நிறைய பேர் விரும்புறாங்க. जीवन में प्रवेश करने के सोच में. ஆனா எவ்வளவு பேர் உள்ள போறாங்க? लेकिन अंदर कितने जन गए? வெகு சிலர். बहुत कम. जीवனுக்கு போற வாசல் எப்படி இருக்குதா? जीवन में जाने वाला मार्ग कैसा है? நெருக்கமும் वो छोटा और நெருக்கமா இருக்குது. वो सकार और छोटा है. பிரவேசிக்கிறவங்க எத்தனை பேர்? उसमें प्रवेश करने वाले कितने हैं? பாத்துக்கிடுங்க. आप देखिए, செய்தி உங்களை பார்த்து வந்துட்டு இருக்கு. संदेश आपको देखकर आता है. நீ ஜெயம் பெற்றேன்னா, तू जय पाए तो அப்ப இன்னைக்கு ஒரு முடிவெடு. आज एक निर्णय लीजिए. ஆண்டவரே, எனக்கு இது வேண்டாம் இந்த உலகம். प्रभु जी, ये जगत मुझे नहीं இந்த चाहिए. உலகத்துல ஆசாபாசம் வேண்டாம். इस जगत की आशा इच्छा नहीं இந்த चाहिए. உலகத்தை நம்பி நான் இருந்துட்டு இருக்கேன். इस जगत की इच्छा में मैं जी रहा இது எனக்கு हूँ. ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்காது. इससे मुझे कोई फायदा नहीं. இந்த மண்ணுக்கு தான் போகுது. ये मिट्टी मिट्टी को लौटेगा. இந்த மண்ணுல இருக்கும்போதே ये मिट्टी में रहते நான் समय தப்பிடுறேன் அப்படினு சொல்லி मैं बच जाऊंगा நீங்க कर பிடிச்சீங்கன்னா अगर आप पकड़ लिए तो தப்ப முடியும். बच सकते हो, இல்லனா தப்ப முடியாது. नहीं तो बच नहीं पाओगे. இரண்டாவது காரியமா ஆண்டவர் சொல்றாரு. दूसरे कार्य में मसीह ने कहा. மூணாவது பாருங்க, ஆவியானவர் 17ஆம் வசனம் வாசிங்க. 17 वचन को पढ़िए, दूसरा अध्याय. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன். புதிய நாமத்தையும் கொடுப்பேன். एक नए नाम को दूंगा. நேத்து யாரோ என்கிட்ட அதையும் கேட்டாங்க. कल मुझसे किसी ने पूछा था. புதிய நாமம் ஒன்னு இருக்குப்பா. नया नाम एक है. இது உனக்கு தான். ये आपके लिए है. நீ அந்த லைன்ல இருந்தா, अगर तू आप उस जगह पर रहे நீ तो, அதுக்கு கேப்பபிளா இருந்தா, आप उसके योग्य रहे तो அது உனக்கு தான், வேற யாரும் वो கிடையாது. आपके लिए और किसी के लिए नहीं. நீ பைபிள் பிரகாரமே போ. तू बाइबल के अनुसार चल, அந்த பாதை தான் திறக்கப்பட்டிருக்கு. तभी रास्ता खुलता है. திறந்த வாசலை உனக்காக வச்சிருக்கிறேன். आपके लिए खुला हुआ रास्ता रखा है. ஒருவனும் மூட முடியாது. उसे कोई बंद नहीं कर सकता. நோவாவுடைய நாட்கள்ல नूआ के समय में திறந்த வாசலை வச்சு वो खुले हुए दरवाजे को உள்ள रखकर கூப்பிட்டாரு. उन्हें अंदर बुलाया. அவனும் குடும்பமும் வந்த உடனே वो उसके परिवार अंदर आते ही திறந்த வாசல் என்ன செய்யப்பட்டுச்சு? वो खुला हुआ दरवाजा क्या हो गया? திறவுண்ட வாசல் அடைபடுமா நாரங்கொண்ட மனதாய் முன் செல்வர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடுமா நாரங்கொண்ட மனதாய் முன் செல்வர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்வாய். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். திறவுண்ட வாசல், वो खुला हुआ द्वार, பிளவுண்ட மலை, वो दरार वाला जो चट्टान है, திறவுண்ட வாசல், वो चट्टान जो दरार वाला, ஒருத்தரும் அடைக்க उसे முடியாது. कोई बंद नहीं कर सकता. 105ஆம் சங்கீதத்துல ஒரு காரியம் உண்டு பதிலா, वो भजन संगीता में कहा गया, இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल के लोग தண்ணி இல்லாம இருக்கும்போது जब उनको पानी नहीं था, பைபிள் சொல்லுது, बाइबल कहता है கண்மலை என்ன செய்தா? वो चट्टान क्या हुआ? கண்மலையை திறந்தார். கண்மலையை திறந்தார். யாரு கண்மலை? वो चट्टान कौन है? யாஷுவா மேசியா. याशुआ मेसिया. கண்மலையை திறந்தார். चट्टान को खोले, தண்ணீர்கள் புறப்பட்டு தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிச்சு. அவர் சிலுவையில் அறையப்படும் போது, मसीह जब क्रूस पे मारे गए அந்த थे, சட்டான் அந்த கண்மலை அறையும் போது वो चट्टान पर जब मारा गया, அவரிலிருந்து புறப்பட்ட ரத்தம் उनके अंदर से निकला हुआ लहू ஆறுகளா ஓடுதுப்பா. वो नदी की तरह बह निकला. நதிகளா ஓடிட்டு वो இருக்கு. नदी की तरह बह निकला. நீ நினைக்கிற பிரகாரம் आपकी तरह 4 சொட்டு ரத்தம் உடல அவரு. 4 बूंद पानी लहू नहीं गिरा. இன்னும் அந்த ரத்தம் பேசுது. आज भी वो लहू बातें இன்னும் அந்த करता है. ரத்தம் உங்களுக்காக பேசுது. आज भी वो लहू आपके लिए बातें அவர் करता है. ரத்தம் சிந்திய வண்ணமாகவே वो लहू उसके बहते हुए लहू के द्वारा 5 6 அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியா? वो कैसा मेमना है? நான் சொல்றது உண்மையா பொய்யா? मैं कहने वाली बात सही है இதோ गलत? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற, वो वध किया हुआ मेमना, அடிக்கப்பட்ட वண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. वो वध किया हुआ मेमना, அப்ப அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்துச்சுன்னா वो मारा हुआ वो जो मेमना है, ரத்தம் சிந்திக்கிட்டு இருப்பாரா இல்லையா? वो लहू बहता रहेगा या नहीं? ஆ?
இப்போ சிந்திட்டு தான் இருக்காரு. आज भी बह रहा है क्या? அப்ப அந்த கன்மலை எப்படிப்பட்ட கன்மலை? तो वो चट्टान कैसा है? எல்லா உலகத்தையும் सभी जगत को பாதுகாக்கிற கன்மலை, वो संभालने वाला चट्टान है। சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி, सर्व लोक के पापों को उठाकर ले जाने वाला, ஆட்டுக்குட்டியானவர் ரத்த சிந்துறார், वो मेमना लहू बहाता है, உனக்கு பாதையை திறந்து வச்சிருக்கிறார், आपको रास्ता खोल कर நீ रखे हैं। ஜெயம் பெற்றியனா अगर आप जय पाए तो உனக்கு இது உண்டு। आपके लिए यह है। அடுத்த சபைக்கு என்ன சொல்றாரு பாருங்க, दूसरे कलीसिया को क्या कहता है? 26வது வசனத்துக்கு வாங்க। 26वें वचन को देखिए। ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன்। எப்போ கொடுப்பாரா? वो कब अधिकार देते हैं? பின்பற்றும் போது, वो जब அவருடைய வசனத்தை பின்பற்றும் போது, उनके वचन को पालन करते समय, you must follow the word of God। वो परमेश्वर के वचन को पालन करे। சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு அவர்ட்ட கேட்க முடியாது। यूं ही ढोंग करके उनसे नहीं मांग सकते। அவர் சத்தியமானவர், वो सत्य है, அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது। उनका वचन कभी नहीं बदलता। வாசிங்க। ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன்। ஜாதிகள் மேல உங்களுக்கு அதிகாரம் உண்டு। जातियों के ऊपर आपको अधिकार है। அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள்। 1000 வருஷ அரசாட்சியில போறா, ये 1000 साल के राज्य நீ அரசாள போறா, तू राज्य करने वाला है, நீ அரசாள போறா, तू राज्य करने वाला है। தூதர்கள் உன் கண்ட்ரோல்ல இருப்பாங்க, देवदूत आपके कंट्रोल में रहेंगे। விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன்। இது முன்னால யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? ये भोर का तारा किसे दिया गया था? கரெக்ட்டா சொன்னா, யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? किसे दिया गया था? அதிகாலையின் மகனாகிய हे भोर के चमकते हुए तारे, விடிவெள்ளி நட்சத்திரமே, हे चमकने वाले तारे, இந்த விடிவெள்ளியை உனக்கு நான் தருவேன்। ये तारा मैं तुम्हें दूंगा। யாரிடமிருந்து புடுங்கினது? किससे छीना है ये? லூசிபர் கையில இருந்து புடுங்கினதுப்பா। लूसीफर से जो छीना गया, உனக்காக வச்சிருக்காரு, वो आपके लिए रखा गया। எப்படிப்பட்ட தேவன், कैसा परमेश्वर है, நமக்காக வேண்டி என்னெல்லாம் செய்றார் பாருங்க। हमारे लिए क्या क्या कर रहे हैं देखिए। ஆவியானவர் आत्मिक परमेश्वर சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது। அடுத்த சபைக்கு என்ன சொல்றார்? दूसरी मंडली को क्या कहते हैं? 5வது வசனத்தை வாசிங்க। तीसरा अध्याय 5वां ஜெயம் वचन। கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன்। எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க, कितना भयानक चीज है देखिए। ஜெயம் கொள்றவனுக்கு जो कोई जय पाता है, வெண் வஸ்திரம் தரிக்கப்படும்। श्वेत वस्त्र पहनाया जाएगा। இவன் யாரா போவான்? वो कैसा जाएगा? மணவாட்டியா दुल्हन के रूप में வெளியே வருவான்। वो आएगा। இது மணவாட்டி கொடுக்கிற வாக்குத்தத்தம், ये दुल्हन को दिया हुआ प्रतिज्ञा है। எல்லா ஸ்தாபனத்துக்காரன் இது எனக்குமா, सभी संस्था के लोग हमारे लिए कहते हैं, அவங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு। लेकिन मैं आपको जोड़कर बताता हूँ, இதை நீங்க கேட்ச் பண்ணீங்கன்னா इसे पकड़ लिए तो உயர்ந்த ஒரு கிறிஸ்டியனா மாறும்। एक ऊंचे पद के मसीहत बन जाओगे। ஒண்ணும் தெரியாதவனா இருக்க கூடாது। ना जाने हुए अनजाने मत रहिए। உன்கிட்ட ஒருத்த வந்து நின்னு பேசறதுக்கு பயப்படணும்। आपसे एक जन बातें करने के लिए घबराना चाहिए। எவ்வளவு பேர் குதிச்சாருவன், कितना भीड़ भी इकट्ठा क्यों ना हो। யாஷ்வா நாமம் தப்பு, யாஷ்வா நாமம் தப்பு, याशुआ नाम गलत है कहे तो भी। பாஸ்டர் கீழே விழுந்துட்டாரு, पास्टर जी नीचे गिर गए। நான் எங்கன விழுந்தேன்? कहाँ गिर गए? யாரும் தூக்கி விட்டீங்களா? किसी ने उठाकर छोड़ा मुझे? இன்னொருத்தன் சொன்னா இது அந்தி கிறிஸ்து, कोई कहता है ये मसीह विरोधी है। என் கூட பழகுறவங்க, मेरे साथ अच्छे जान உயிரா கூட இருந்தவங்க, अच्छी तरह रहने वाले लोग, அன்பு எப்படி போகுதுன்னு பாருங்க। प्रेम किस तरह निकल जाता है देखिए। ஒருவேளை உண்மையானவனா இருந்தா என்ன செய்வா? अगर एक सच्चा जन होता तो क्या करता? கீழே விழுந்துட்டல்ல, मैं नीचे गिर गया ना, என்னை எழுப்பி விடணும்। मुझे उठाना चाहिए। அவன் தான் மனுஷன் वही इंसान है। இல்லையா? நீங்க கொஞ்சம் பின்வாங்கிட்டீங்க, अगर आप थोड़ा पीछे हट गए, உங்களை கூட ஒரு மிதி மிதிச்சு தள்ளி விட்டேன்னா उसके पीठ पे और एक लात मार के उसे भगाए तो நான் நண்பன் இல்ல, वो आपका मित्र नहीं। நண்பனுக்காக உயிரையும் கொடுக்கிறவன் தான் நண்பன்। वो मित्र के लिए भी जान भी देने वाला मित्र होता யாஷ்வா है। அப்படிதான் கொடுத்தார்। याशुआ में से ऐसे ही है। குதிச்சாங்களே இப்ப என்னாச்சு? குதிச்சாங்களே இப்ப என்னாச்சு? इतना कूदे वो क्या हुआ? 3 வருஷம் ஆச்சு। 3 बरस हो गए। செய்தி தூக்கி போட்டு संदेश डालकर எவனாவது வாரானா? कोई आता है? இல்ல, யாஷ்வா நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்க தான் செய்யணும்। याशुआ के नाम में बपतिस्मा लेना है। இன்னைக்கு ஒரு ஆள் சொல்லுது, एक जन कहते हैं யாஷ்வா நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்க தான் செய்யணும்। याशुआ के नाम में बपतिस्मा लेना है। சரிதான், वो सही है, ஆனா பிரனாம் சொல்லலையே। लेकिन भविष्यवक्ता ब्रह्नाम ने नहीं कहा। பிரனாம் சொல்லல உன்னை பரலோகத்துக்கு போக சொல்லி। भविष्यवक्ता ब्रह्नाम ने आपको स्वर्ग जाने के लिए नहीं कहा। நீ யாரை நம்பி போவா? आप किसके भरोसे जाओगे? சொல்லுங்க பார்க்கலாம்। आप ही बोलिए, நீங்களே யோசிடுங்க। आप ही सोच लीजिए। ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்। வாசிப்பா। ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், வெண் வஸ்திரம் தரிக்கப்படும்। उसे ஜீவ புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம், प्रकाशित वाक्य 19वां अध्याय வாசிங்க। आप पढ़िए।
6:7 இருந்து வாசிங்க. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்றார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து நம்ம என்ன செய்யணுமா? हमें क्या करना है? சந்தோஷப்பட்டு आनंद के साथ நம்மள ராஜ்யபாரத்துக்குள்ள போகக்கூடிய ஆட்கள். हम सब राज्य में जाने वाले लोग हैं. நான் நேத்து ராத்திரி பூரா அதான் சிந்திச்சிட்டு இருந்தேன். रात भर यही सोच रहा था. எப்போ வந்து ராஜ்யபாரத்தை நிறுவ போறாரு? ये कब आकर राज्य को लेंगे? நம்ம எப்போ உள்ள ஓடலாம்? हम कब अंदर भाग जाए? பெரிய இடம் வேண்டாம், बड़ा जगह नहीं, சின்ன இடம் கிடைச்சாலும் போதும். छोटा जगह भी काफी है. ஆண்டவரோட உட்கார்ந்துடலாம். मसीह के साथ बैठे तो இப்படி நினைச்சிட்டே இருந்தேன். ऐसा सोच रहा था मैं. இப்போ அதான் ஓடிட்டே இருக்கு. अभी वही दौड़ रहा है. இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது முடிவு வரும். ये सुसमाचार प्रचार करते समय अंत होगा. இது அற்பமா நினைக்காதீங்க. इसे साधारण मत लीजिए. இது மெசேஜ், ये संदेश है. வாசி. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இப்போ என்னது வந்துச்சு? अब क्या आ गया? ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்துச்சா? मेमने का ब्याह आ पहुंचा. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். வாசி. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி என்ன கொடுக்கப்பட்டிருக்கான்? वो क्या दिया गया है? சுத்தமும் शुद्ध பிரகாசமுமான और चमकदार. அப்படியே மினுங்கும் பார்த்துடுங்க. वो चमकदार है. பிரகாசம்னா சூரியனோட பிரகாசம். सूर्य से भी अधिक प्रकाश. உங்களுக்கு எப்படிப்பட்ட உடை கொடுக்கறாரு? आपको कैसा वस्त्र मिलता है देखिए. ஆச்சரியமான காரியம். एक आश्चर्य करने वाली. நம்ம இதுக்கு தகுதி உள்ளவங்க தானா? क्या हम इसके योग्य है क्या? அவருக்கு என்னத்தை சாதிச்சிட்டோம்? हमने क्या कर लिया इतना बड़ा? என்ன செய்தோம்? हमने क्या कर चुके? அவர் செய்யறது பாருங்க. लेकिन मसीह ने क्या किया? நமக்கு gift பதில். ये सब हमारे लिए एक तोहफा है. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரிசுத்தவான்களுடைய वो पवित्र. கடையில போய் தேடாதீங்க. इसे दुकान में जाकर मत ढूंढिए. ஒயிட் Dress கொடுப்பா. एक सफेद वस्त्र दे. ராப்சர் வருது, நாங்க போறோம். उठा लिया जाना आता है, हमें जाना है. எங்க உள்ள Dress? ये कहां का वस्त्र? பரலோக ராஜ்யத்தில் உள்ளது. ये स्वर्ग का वस्त्र. हम விரட்டி விட்டு போடுவோம். वो आपको भगा देगा. அப்ப உங்களுக்கு அந்த Dress கிடைக்குது. आपको ये वस्त्र मिलता है. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். என்ன செய்வாரா? वो क्या करेंगे? என் பிதா முன்பாகவும் पिता के सम्मुख அவருடைய தூதர்கள் முன்பாகவும் और उनके स्वर्गदूतों के सामने அவருடைய நாமத்தை அறிவிப்பேன். उनके नाम को मान लूंगा. எவ்வளவு பியூட்டிஃபுல் சீன். कितना सुंदर दृश्य है. உங்க பேரை அவர் சொல்றாரு. आपके नाम को वो कहते हैं. எஸ்தர் ராணி. एस्तर रानी 6 மாசம் சுத்திகரிக்கப்பட்டு 6 महीना शुद्धिकरण के बाद இவர் ராஜா கிட்ட நெருங்கும் போது ये राजा के करीब आई. அவளுடைய பேரை சொல்லி उसके नाम को बोलकर எஸ்தர் ராணியே, एस्तर रानी உன்னுடைய வேண்டுதல் என்ன? तेरी विनती क्या है? உள்ளவா. तू अंदर आ. அது எப்படிப்பட்ட கட்டம் தெரியுமா உங்களுக்கு? वो कैसा दृश्य आप जानते हो? மரணமா ஜீவனாங்கற கட்டம். मरण या जीवन का दृश्य. ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்டது. 7वां मोहर तोड़ा गया. மரணமா ஜீவனாங்கற கட்டத்தில் நீ நிக்கற. मरण या जीवन के दृश्य पे खड़े हो. இப்போ உனக்கு ஒரே ஒரு வேலை என்னன்னா? आपको एक ही काम क्या है? ராஜா கிட்ட பிரவேசிக்கணும். राजा के पास मिलना है. அதுக்கு முன்னால उससे पहले நீ ஒரு எஸ்தரா மாறணும். तू आप एस्तर की तरह बनिए. எஸ்தர் போன்ற ஜீவியத்தை பெற்றுக்கணும். एस्तर की तरह जीवन को पा लीजिए. அவ ஜெயம் பெற்ற ஜீவியத்தை வச்சிருந்தா. वो जय हुआ एक जीवन पाया था. யூதர்களை காப்பாத்தினா. यहूदियों को बचाया उसने. யூத தேசத்தை அழியாம காப்பாத்தினா. एक देश को मरने से बचाया. ஒரு பெண்ணா இருந்த போதிலும் एक स्त्री होते हुए भी ஒரு தேசத்தை ஆட்டி வச்சா. एक देश को हिला दिया उसने. நீ அந்த ராணி. तू वो रानी. உன்னை பேர் சொல்லி கூப்பிட போறா. तुझे नाम लेकर बुलाने वाले हैं. ஒரு நாமம் அங்க கொடுக்கப்படுது. एक नाम वहां दिया गया. சரி வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. சரி, அடுத்தபடியா அதுக்கு அடுத்த சர்ச்சை பாப்போம். 12ஆம் வசனத்துக்கு. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். பாருங்க, நான் ஜெயங்கொள்றவங்களை பத்தி தான் பேசிட்டு வரேன். जो जय पा रहे उनके बारे में मैं कहता हूं. சும்மா கோயிலுக்கு போறவங்க எவர்களோ, जितने लोग मंदिर में यूं ही आते उनके बारे में नहीं. நான் சொல்லல. मैं नहीं कहता. நாங்க ரெகுலரா கோயிலுக்கு போவோம். हम रोज चर्च जाते हैं. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஹalleluya. परमेश्वर के नाम को धन्यवाद. ரெகுலரா போயிட்டே இரு. रेगुलर जाइए चर्च को. கடைசில நீ நரகத்துக்கு போக போற. लेकिन अंत में आप नरक की ओर जाओगे. இந்த காரியங்களெல்லாம் நீ ஜெயம் பெறணும். इन चीजों में आपको जय पाना है. உனக்காக எழுதப்பட்டிருக்கு. ये आपके लिए लिखा हुआ है. சும்மா டைத்ரா கொடுத்த ரைட். दशांश को दिया, सही बात है. அது உன்னுடைய கடமை. वो आपका काम है. கொஞ்ச நேரம் உட்காரலாமா இல்ல முடிக்கணுமா? ஒரு ஹalleluya சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். அப்ப யார் ஜான்
யாரும் போறதுக்கு விருப்பம் கிடையாது. செய்திக்கு தடை இல்ல. संदेश के लिए रोक नहीं है. இத வாசிங்க அப்போ. इसे पढ़िए. ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். பாத்தீங்களா? देखिए यहाँ पर மூணு நாமமும் 3 नाम जो है ஒரே நாமம் தான். एक ही नाम है. ஆனா அவர் என்ன செய்வாரா? लेकिन वो क्या करेंगे? எழுதுவே. लिखेंगे. நீங்களோ நானும் இல்ல பிரதர். आप और मैं नहीं. ஒரு சின்ன கேள்வி. एक छोटा सवाल. இன்னைக்கு யாஷோவா மேசியா வந்திருக்காரு. आज याशोवा मेसिया यहाँ आ गए. அவர் உங்களுக்கு அந்த நாமத்தை எழுதணும்னு நினைக்கிறார். वो आप पर ये नाम लिखना चाहते हैं. वो நெத்தியில எழுதணும்னு நினைக்கிறார். आपके माथे पर लिखना चाहते हैं. நீ யாரா இருந்தா எழுதுவாரு? आप कौन हो तो वो लिखेंगे. நீ ஜெயம் பெற்றுக்கணும். आप जय पाना होना चाहिए. உன் இதயத்துல आपके मनों में ஒரு போர்டு இருக்கணும். एक बोर्ड होना चाहिए. பவுல் சொல்லல? पौलुस ने नहीं कहा நீங்கள் எழுதப்பட்டு लिखे हुए வாசிக்கப்பட்டும் இருக்கிற நிருபமாய் இருக்கிறீர்கள். तुम लिखे हुए पत्रियां हो कर நான் இந்த ஊழியத்துக்கு मैं इस सेवाई के लिए யாரானா ஊழியக்காரனா मैं सेवक बना. தம்பி 1000 ஊழியர் இருக்கும் உலகத்துல. 1000 तरह की सेवकाई है जगत में. தேடி போ. तू उसे ढूंढ. எங்களுக்கு அது வேண்டாம். हमें वो नहीं चाहिए. பவுல் சொல்றது கவனி. पौलुस ने जो कहा ध्यान रखिए. அப்படியே कैच பண்ணி போ. इस वचन को ऐसे ही पकड़ कर जाइए. ஒரு கூட்டத்தை அந்த பக்கத்துல நீ கொண்டு போயிடலாம். एक झुंड को आप उस ओर ले जा सकते हो. நீ எழுதப்படக்கூடிய நிருபமா இருக்கணும். आप लिखे हुए उस पत्री होने चाहिए. அவர் வந்து பாப்பாரு. वो आकर देखेंगे बोर्ड खालिया இல்லையே. बोर्ड तो खाली नहीं है. என்னமா நான் எழுதணுமே? बहन मुझे लिखना है. நான் ஏற்கனவே எழுதிட்டேன். मैंने पहले लिख कर रखा है. எழுதினேன்னா போய்டா நீ. लेकर लिख कर रखा है तो चली जाएगी. ஒண்ணி எழுத சொல்லல. तुझे लिखने नहीं कहा. அவர் எழுதுவார். मसीह लिखेंगे. வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. போதும். அடுத்தத பார்க்கலாம். கடைசியா வாங்க 21வது வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. இப்போ நீ கேட்டுபட ஒரு கேள்வி. आपने एक सवाल पूछा. अब இந்த இயேசு இருக்காரு பாரு. ये यीशु नाम जो है याशुआ இவருக்கு என்னி மாதிரி பாட அனுப்பிச்சா தான் தெரியும். इनको मेरी तरह तकलीफ पहुंचे तो ये पता चलेगा. ஒரு பொம்பளையாள் சொல்லும். एक बहन कहती है இந்த ஆண்டவருக்கு கண்ணே இல்ல. इस मसीह को आंख ही नहीं है. ஆண்டவர் படம் ஒண்ணுங்க இருக்கும். एक मसीह के तस्वीर को रखकर கண்ணே இல்ல. इस मसीह को आंख नहीं. பிள்ளைகள் எவ்வளவு வியாதியில கஷ்டம். मेरे बच्चे कैसे बीमार है. இப்படி சொல்லும். ऐसा कहती थी. இத மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ऐसी तरह बहुत से लोग कहते हैं. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. लेकिन मसीह ने क्या कहा. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தை தன்னை ஒப்பு கொடுக்கிறார் முதல்ல. वो पहले अपने आप को सौंपते हैं. முடிக்கும்போது उसे समाप्त करते समय உங்களை மட்டும் ஜெயம் பெற சொல்லலப்பா. सिर्फ आपको नहीं कहते. நான் ஜெயம் கொண்டு जिस तरह मैंने जय पाया. நான் ஜெயம் கொண்டு मैं जय पाकर என்னிடத்தில் வந்து கேட்டு கற்றுக்கொள்ளுங்க. मेरे पास आकर सीख लीजिए. நான் எப்படி இருக்கிறேன்? मैं कैसा हूँ. மனத்தாழ்மையும் मन में नम्र சாந்தமுமாய் और दीन हूँ. என்னிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுங்க. मुझसे पूछ कर सीख लीजिए. நான் ஜெயம் கொண்டிருக்கேன்ப்பா. मैंने जय पाया हूँ. என்கிட்ட கேளு நான் சொல்லி தரேன். मुझसे पूछिए मैं நீ सिखाऊंगा. எப்படி ஜெயிக்கணும்ங்கறத சொல்லி தரேன். आपको जीतने का रास्ता मैं ஒரு बताऊंगा. காட்டுக்குள்ள போறீங்கன்னா एक जंगल में जाए तो உனக்கு ஒண்ணும் அங்க தெரியாது. आपको कुछ नहीं पता. ஒரு கைடு அங்க கண்டிப்பா வேணும். एक आपको मार्गदर्शक चाहिए. அவருக்கு அந்த ஏரியா முழுதும் தெரிஞ்சிருக்கும். वो उसे पूरा वो रास्ता எங்க கொண்டு விட்டாலும் உன்னை கூட்டி வந்துருவான். वो कहीं पर भी जाए तो ले आ जाएगा. எனக்கு உனக்கு ஒரு கைடு. हमारे लिए और आपके लिए एक मार्गदर्शक है. நமக்கு வழிகாட்டி ஒருவர் இருக்கிறார். हमारा एक गाइड है. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். मैं ही मार्ग जीवन और सत्य हूँ. அவரை நோக்கி பார். उनकी ओर देख ले. பாருங்க பைபிள் சொல்லுது. बाइबल कहता है இவங்களுக்காக வேண்டிதான் इनके लिए இந்த காரியங்கள வைக்கப்பட்டிருக்கு. ये सभी कार्य रखे गए. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருளி செய்வேன். உனக்கு சிங்காசனம் அப்பதான் கிடைக்கும். आपको उसी के बाद सिंहासन मिलेगा. சும்மா நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்காத. यूं ही सोचकर உனக்கு சிங்காசனம் வச்சிருக்காரு இல்லன்னு நான் சொல்லல. आपके लिए सिंहासन रखा है मैं नहीं कहता. ஓட்டப்பந்தயம் வச்சிருக்கோம். आपके लिए दौड़ है. நிறைய பேர் ஓடுவாங்க. बहुत से लोग दौड़ते हैं. பொருள் ஒண்ணுதான் இருக்கும். एक ही जन. இவங்க யாரு அந்த லக்க நோக்கி ஓடி वो लक्ष्य की ओर जो दौड़ता है முதல்ல போய் எடுக்கறானோ उस पहले पहुंचता है. அவனுக்கு அந்த பிரைஸ் கிடைக்கும். उसे ही वो मिलता है पुरस्कार. நீங்க முதல்ல ஓடுறீங்களான்னு சொல்லுங்க எனக்கு. पहले आप कहिए कि आप दौड़ते हो क्या. இந்த வாழ்க்கை வாழ்றீங்களா. ये जीवन जीते हो क्या. இது நீ வாழ்ந்து காட்ட வேண்டியது. ये जी कर दिखाना है. பேசக்கூடியது இல்ல. ये बातें करने के लिए नहीं. ஜெயம் பெறுகிறவன் எவனோ जो कोई जय पाता है. நீ இந்த உலகத்துல ஜெயம் பெற்றவனா காணணும். तू इस जगत पर
जय पाया हुआ होना चाहिए। அப்படினா உனக்கு சிங்காசனம் அங்க இருக்கு, तो आपके लिए वहां सिंहासन है, ராஜபாரம் இருக்குது, राज्यपाठ है, 1000 வருஷ அரசாட்சி இருக்குது, 1000 साल का राज्यकरण है। பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே, பரமேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா। முதலாவது டயத் கொடுக்கக்கூடியவன், पहले दशांश देने वाले, அது பிரமாணத்துல வராம இருக்கும்போது, वो प्रमाण में नहीं आने से पहले, நியாய பிரமாணத்துல வராம இருக்கும்போது, व्यवस्था में आने से पहले, ஆரம்பத்திலே தசமம் கொடுத்தவன் शुरुआत में जो दशांश दिए ஆபிரகாம்। वो अब्राहम है। நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளை, आप अब्राहम के बच्चे हो। நான் தசமம் கொடுக்கணுமோ? मैं दशांश देना है क्या? அனனியா சப்பிராவா இராத, हननिया सफीरिया की तरह मत बन நான் जाइए। இருக்க வரைக்கும் தான் சொல்ல முடியும்। मैं जब तक हूँ बोल सकते हैं, நான் போயிட்டேன்னா ஒருவேளை अगर मैं चला गया तो ஆண்டவர் शायद முன்னக்கூட்டி எடுக்கறான்னு வச்சுக்கிடுவோம், मसीह अगर पहले ही ले लिए तो, ஒருவேளை நான் இல்லைன்னு வச்சுடுங்க, अगर मैं ना हो तो இந்த செய்தி நிக்கும், ये संदेश रुकेगा, இத ஒருவனாலையும் உடைக்க ये முடியாது। कोई तोड़ नहीं सकता। முதலாவது தசம் பாகம் पहला दशांश 14வது அதிகாரத்தில் தான் வருது। वो 14वें अध्याय में है। காயினும் ஆபேலும் செலுத்தினாங்க, काइन और हाबिल ने उसे दिया था, காணிக்கை கொண்டு வந்தார்கள்। उन्होंने वो दान लाया थे। அவங்க என்ன கொண்டு வந்தாங்க? उन्होंने क्या लाया था? நம்ம சில நேரங்கள்ல हम कुछ समय में, நான் கூட பேசிருக்கேன், मैंने भी बातें की है, அது ஃபர்ஸ்ட்லிங், वो पहला அதனால அது வந்து தசமம்னு वो சொல்லுவாங்க। दशांश कर हम कहते हैं। நல்லா செக் பண்ணி பார்த்தா अच्छी तरह परख कर देखने पर காணிக்கை கொண்டு வந்தார்கள்। வாசிக்க நாலாவது அதிகாரத்துல 4वें अध्याय में, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான்। இந்த காணிக்கை வந்து தசமம் கிடையாது, ये भेंट जो है ये दशांश नहीं, காணிக்கை கொண்டு வந்திருக்கான்। उसने भेंट लाया था। மனம் வந்து मन जो है, ஒரு 100 தேங்காய் கிடைச்சிச்சு, 100 नारियल मिले, அதுல 2 கொடுத்துருப்பான், 2 को दे दे तू, இது தசமம் கிடையாது। ये दशांश नहीं है। தசமம்னா என்னது? दशांश क्या होता है? 10ல 1, 10 में 1 भाग, அதை நீ எடுத்து வச்சுதான் ஆகணும்। उसे आपको निकाल कर रखना ही है। வைக்கலன்னா நீ 50 ரூபாய் எடுத்து வைக்கலன்னு வச்சுக்க, अगर आप 50 निकाल के रखते हो, உனக்கு 500 ரூபாய் கிடைச்சிருக்கும், आपको 500 मिला होगा, 50 ரூபாய் வைக்கணும், 50 रुपए रखना நீ है। வைக்கலன்னு வச்சுக்க, अगर नहीं रखे तो இந்த 50க்கு பதிலா 500 ரூபாய் போயிடும்। वो 500 के बदले 50 के बदले 500 चला जाएगा। 10 மடங்கு கூட்டி கொடுப்பாரு, या तो 10 गुना बढ़ा कर देंगे, இல்ல 10 மடங்கு உருவிடுவாரு। या तो 10 गुना निकाल लेंगे आपसे। அல்லேலூயா। हालेलुया। தசம பாகத்தை பற்றி கேள்விகள் கேட்காத, दशांश के बारे में सवाल जो है, உனக்கு கேட்கணும்னா என்கிட்ட வா, நான் अगर சொல்றேன்। सवाल है तो मुझसे पूछिए, मैं बताऊंगा। எல்லா விதமான தசமங்களையும் सभी तरह के दशांश जो है நான் விளக்கி சொல்லி தரேன்। वो बताऊंगा मैं। இது பர்சனல், ये पर्सनल, स्वयं के लिए, தனி மனிதன் செலுத்த வேண்டியது। एक स्वयं मनुष्य के लिए है ये। பிரணாம் சொல்றாரு, भविष्यवक्ता प्रणाम कहते நான் हैं, எப்பவும் தசமம் செலுத்துவேன்। मैं हमेशा दशांश देता हूँ। முதலாவது சம்பளம் வாங்கின உடனே पहले पगार आते ही தசம பாகத்தை எடுத்து தனியா வைப்பேன்। मैं दशांश को लेकर अलग रखता हूँ। இன்னைக்கு अनेகர் தசம பாகத்தை எடுத்து தனியா வைக்கிறாங்க। आज बहुत से लोग अलग रखते हैं। கோயிலுக்கு வரதுக்கு நேரம் கிடைக்கல, चर्च आने के लिए समय नहीं मिला। 25ஆம் தேதிக்கு முன்னால 25 तारीख के पहले செலவு வந்துட்டு ஒரு ஆள் வந்து, एक खर्चा आ गया, एक जन आकर, என் புள்ள செத்து போயிடும், मेरा बच्चा मर जाएगा, நீங்க கொஞ்சம் பணம் தான் கொடுங்க, நான் आप தாரேன்। थोड़ा पैसे की जरूरत है, दीजिए। என்கிட்ட காணிக்க பைசா தான் இருக்கு, मुझे ये दशांश का पैसा है। நீ யார் சொன்னா அதை சொல்லி சொல்லி किसने कहा आपको कहने के लिए ये உனக்கு बात? கொடுக்கணும்னு என்ன இருந்துச்சுன்னா, आपको देने का मन है तो கடன் வாங்கி கொடு, लोन दूसरे से लेकर दो, கடன் வாங்கி கொடு, उसे उधार में लेकर दो, அவர் அடைப்பாரு। मसीह भरेंगे। அந்த தைரியம் உனக்கு இல்லையே, वो हिम्मत नहीं है, இதை எடுத்து கொடுத்துருவாங்க। इसे लेकर दे देंगे। திரும்ப அந்த துட்டு வருமான்னு சொல்லுங்க பார்க்கலாம்। दोबारा वो पैसा आता है कि देखिए, யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இதுல? किसी को ये अनुभव है क्या? உங்களை நிறைய பேருக்கு இருக்கணும்। आप में से बहुत जन को होगा। நீங்க கொடுத்தது திரும்ப வராதியா? आप जो देंगे वो लौट कर नहीं आता। 10ஆம் தேதி சொல்லுவாங்க, 10 तारीख कहेंगे, மறு வருஷம் 10ஆம் தேதி அது வராது। अगले बरस 10 तारीख को नहीं आएगा। அப்ப நீ ஃபெயில் ஆயிட்டா, तब आप फेल हो गए உனக்கு उसमें। நஷ்டத்தை உண்டு பண்ணது யாரு? आपको घाटा किसने लाया? நீ உதவி செய்யணும்னு நினைச்ச நல்ல எண்ணம்। आपने जो भलाई करने का अच्छा मन था ஆண்டவர் उसने। அதனால தான் எச்சரிக்கிறார், परमेश्वर इसलिए चेतावनी देते உன்னுடைய हैं, தசமபாகத்தை आपके दशांश को ஜெயம் பெற்று கொண்டுட்டு வா, जय पाकर लेकर आइए, போராடு। उसमें लड़िए। ஆண்டவரை நான் ஜெயிக்கணும்। प्रभु मुझे जीतना है। யுத்தத்துல அவன் ஜெயிச்சான், युद्ध में वो अब्राहम जीता। எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், कितना कष्ट उठाया होगा ஆபிரகாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்। अब्राहम ने, कितना कष्ट उठाया होगा। நீங்களும் போராடி ஆகணும், आपको भी लड़ने की जरूरत है। போராட்டம் தான்। तो ये लड़ाई है। இந்த உலகத்துல உபத்திரங்கள் உங்களுக்கு உண்டு, इस जगत में आपको ये परेशानियां, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்। लेकिन हिम्मत बांधिए। இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன், जिस तरह मैं जगत को जीता, நான் ஜெயித்தேன்பா, मैं जीता हूँ, நீ அதை பெற்றுட்டு போ। तू इसे पाले। ஜெயம் யாரால வருமா? जय
किसके द्वारा आता है? கர்த்தரால் வரும். मसीह के द्वारा आता है. ஆசீர்வதிப்பார். कैसे आशीर्वादित करेंगे?